குட் மார்னிங் மேம், கேக்குதுங்களா? வெரி குட் மார்னிங். குட் கேக்குது சார். குட் மார்னிங் சார். மேம், ஸ்கிரீன் நல்லா தெரியுதா மேம்? ஏன் தெரியுது சார், இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு. க்ளோஸ் ஆயிடுச்சிங்களா? ஒரு இல்ல நிமிஷம். பாருங்க, உங்களுக்கு எப்படின்னு பாருங்க. ஒரு நிமிஷம் சார். ஓகே மேம். ஓகே சார், வியூ ஆச்சு. ஃபுல் ஸ்கிரீன் வருது இல்லைங்களா? ஃபுல் ஸ்க்ரீன் வருது சார். ஓகே மேம், ஓகே மேம். சரிங்க மேம். எப்படி ஸ்டடீஸ் எப்படிமா போயிட்டு நல்லா போயிட்டு இருக்கா? சம்ஸ்லாம் பார்க்க சார் முடியுதா? நேரம் இருக்கா? போயிட்டு இருக்கு சார், நல்லா போயிட்டு இருக்கு. டேட் அறிவிச்சிட்டாங்க. அதெல்லாம் ஆமா கொஞ்சம் சார், இனிமே கொஞ்சம் தீவிரமா படிக்கிறது சார். இனிமேல் தான் ஃபயர் வரும் இல்லைங்களா? அடி டேட் பண்டிகை. தான் கொஞ்சம் பயம் வரும். ஓகே மேம், ஓகே மேம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு என்ன ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன்னா, நீங்கள் மேத்தமெட்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நான் அந்த கொஸ்டின்ஸ்லாம் தொகுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்க சார். அது நீங்கள் அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. உங்களுக்கு இடையில ஏதாவது டவுட் இருந்தால் டக்கு டக்குன்னு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம சரிங்க. வந்து அதை ரெக்டிஃபை பண்ணிடலாம், சரிங்களா? அது ஓகே மேத்தமெட்டிக்ஸ் சார். வந்து இந்த முறை நீங்கள் என்ன சொல்கிறது, இது இன்னும் ஒரு அடுத்த அடுத்த வீக்கில் ஒரு 3 கிளாஸ் தான் உங்களுக்கு அந்த டேட்டா இன்டர்பிரேஷன் முடிச்சிடுறேன். ஓகே அப்போ சார். 10 கொஸ்டின் உங்களுக்கு வந்து தயாராகிடலாம், சரிங்களா? அப்போ நான் அப்பப்போ அனுப்புகிறேன். நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் வந்து தொகுத்து கொடுக்குறேன். நீங்கள் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு நம்ம நடத்துனதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தொகுத்து கொடுத்தாலே ஆல்மோஸ்ட் ஒரு ரொம்ப எத்தனை 20 கிளாஸா குறைஞ்சது வந்து 120 to 150 கொஸ்டின்ஸ் வரும்னு நினைக்கிறேன். செக் பண்ணுவோம். அப்போ நான் ஓகே. அதை உங்களுக்கு கொடுக்கும்போது வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணீங்களாவே நீங்கள் பண்ணலாம். டவுட் வந்துச்சுன்னா எனக்கு அனுப்புங்க. நீங்கள் வந்து வீடியோ திரும்ப, சரிங்களா? இதான் மேம் ஓகே இது. சார். இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து நம்ம லாஸ்ட் வந்து கிளாக் பார்த்தோம். அந்த கிளாக்லாம் ஓகே தானே? டவுட் இருக்குங்களா? இல்ல சார், க்ளாக் ஓகே. ஓகே மேம். சரி. அப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்க 2 டாபிக் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து கேலண்டர் அண்ட் அலிகேஷன் மிக்சர்ஸ்ன்னு சொல்லி 2 டாபிக் பார்க்க போகிறோம், சரிங்களா? சரி. இப்போ இந்த கேலண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, கேலண்டர் வந்து எல்லா எக்ஸாம்ஸ்லையும் மோஸ்ட்லி காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்பாங்க, ரைட்டுங்களா? ஆனால் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த கொஸ்டின்ஸ். பரவாயில்ல. நம்ம வந்து உங்களுக்கு இப்போ இருக்கிற லெவல் அடுத்த கட்டத்தில் எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா நான் கொடுத்துறேன் நான். இந்த கேலண்டர் வந்து நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், சரிங்களா? ஸோ அதை வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது சொல்கிறேன். இது முடிச்சுட்டு அடுத்து ஒரு முக்கியமான டாபிக் இருக்குது, அலிகேஷன் மிக்சர்ஸ் சொல்லிட்டு. அந்த டாப்பிக்கில் கம்பல்சரி உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ அப்போ அதுவும் நம்ம சால்வ் பண்ணிட்டோம்னா டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு என்னன்னா உங்களுக்கு 10 கொஸ்டின்னா இந்த 10 கொஸ்டின்ஸில் வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது 10மே அடிக்கணும். மினிமம் 8 கொஸ்டினேது போடணும், சரிங்களா? ஸோ அதான் நம்மளோட அல்டிமேட் டைமு. நம்ம அதை நோக்கி வந்து போகலாம், ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. ஓகே. இப்போ கேலண்டர் வந்து நம்ம வந்து ஒன்றும் இல்லை, இது ஆல்ரெடி உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். இந்த கேலண்டர் பொறுத்தவரை நான் ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா போதும். மற்றலாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேக்ட் தான், ரைட்டுங்களா? என்ன அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆட் டேஸ்னு ஒரு வார்த்தை வருது இல்லைங்களா? இந்த ஆட் டேஸ்ன்றது தான் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இதில் எப்படி கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னா ஒரு டேட் கொடுத்துருவாங்க, அந்த டேட்டுடைய டே என்ன, கிழமை என்னன்னு கேட்பாங்க, ரைட்டுங்களா? ஸோ அதை தவிர்த்து வேற ஒன்றும் இதில் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. அது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மெத்தட், அந்த மெத்தட் நீ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இட் இஸ் அன் ஈஸி என்ன சொல்றது டாபிக் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? ஓகே. இப்போ பாருங்களேன், இந்த ஆட் டேஸ் என்ன சொல்லியிருக்கேன் பாருங்க. இன்னைக்கு கிவன் பீரியடு நம்பர் ஆஃப் டேஸ், ஓகேங்களா? பாருங்க, த நம்பர் ஆஃப் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் த கம்ப்ளீட் வீக்ஸ் ஆர் கால்டு ஆர் டேஸ். ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மந்த் இருக்கு. இப்போ நான் கரண்ட்டாக நடக்கிற மந்த் வந்து ஏப்ரல், ஓகேங்களா? ஒரு ஏப்ரல் 2025 நடக்குது. இப்போ ஏப்ரல் 2025ல மொத்தம் எத்தனை டேஸ் இருக்கும்? ஏப்ரல் மாதம் எத்தனை டே மேம்? யாராவது சொல்லுங்க பாப்பா டக்குன்னு. 28 சார். நார்மல் 28 தேர்ட்டி டேஸா? 30 days. 30 டேஸா 20 டேஸா? சார். ஏப்ரல் எந்த தான் சார். மந்த்துங்க சார்? சார் நீங்க பிப்ரவரியில நீங்க மட்டும் தானே சார் 28 இருக்கும், மத்த எல்லாம். சாரி சாரி, நான் பிப்ரவரின்னு நினைச்சேன் ஓ, சார். சாரி. உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிச்சா? சரி, பரவாயில்ல மேம். ஏப்ரல் வந்து பாத்தீங்கன்னா 30 டேஸ் இல்லைங்களா? அப்போ ஏப்ரல் மந்த்ல எத்தனை ஆட் டேஸ் வரும் சொல்லுங்க பாப்பா டக்குன்னு. ஏப்ரல் மந்த்ல ஆட் டேஸ் எத்தனை வரும்? இந்த டெஃபினிஷன் புரிஞ்சதுன்னா நான் கேட்ட கேள்விக்கு பதில் பண்றீங்க. திரும்ப அந்த டெஃபினிஷன் படிங்க. சார் 2 odd days சார். எப்படி மேம் சொல்றீங்க? சார் கம்ப்ளீட் வீக்ஸ்னா நமக்கு 1 வீக்ல 7 days ஆகுது. ஓகே மேம். அப்ப 4 வீக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 28 days ஆகுது. ஓகே மேம். வெரி குட் அப்ப மேம், 2 odd அவ்வளவுதான். days. கரெக்டா பிடிச்சிட்டீங்க. ஓகே.
அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆட் டேஸ் வந்து பக்காவா தெரியுது. அப்போ 7 சார் வந்து எனக்கு 7 புரியவே இல்லை சார். மேம் ஒன்றும் இல்லை மேம். இப்போ ஏப்ரல் மாதம் 30 டேஸ் இருக்கா? ஓகேங்களா? கம்ப்ளீட் வீக்ன்றது 1 வீக் 7 டேஸா? ரைட்டுங்களா? அப்போ நீங்க 7 வீக்ஸ்னா இப்போ 7 டேஸ் வந்து 1 வீக். அப்போ 4 7s 28ங்களா? அப்போ 30ல 28 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 2 வருங்களா? அப்போ 2 ஆட் டேஸ். இப்போ புரியுதா மேம்? புரியுது. ஆனா நான் என்ன நினைச்சேன்னா ஆல் ஆ, டேஸ்னா 1 3 7 இல்ல இதெல்லாம் இல்ல இப்படி இல்ல. கவுண்ட் பண்ணும் அப்படின்னு நான் தான் நான் உங்களுக்கு உட்காந்துட்டேன். நான் உங்களுக்கு ஓகே. டெஃபினேஷன் சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து நான் என்ன கேள்வி கேட்கிறேன். இல்ல சார், அது மேம் ஆட் அது வந்து டேஸ். அவங்க ஆட் நேம்லயே ஈவன் அந்த மாதிரி ஒரு ஆட் கான்செப்ட்ல நம்பருங்க போயிட்டேன் சார். மேம். ஓகே ஓகே ஓகே. சரி ஓகே. எனிவே இப்போ உங்களுக்கு கிளியர்ல? ஓகே சார், கிளியர் சார். ஓகே மேம். சரி. இப்போ வந்து இந்த கொஸ்டின் அப்போ ஆட் டேஸ்ல உங்களுக்கு என்ன கான்செப்ட் புரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அதுதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி இப்போ. இந்த இந்த பதில் தெரிஞ்சாதான் உங்களால வந்து என்ன சொல்றது இந்த சமயம் போட முடியும். சரி. ஒரு இப்போ கேள்விகளாக ஒரு ஒரு கான்வர்சேஷனே போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 மந்த்துக்கு வந்து அதாவது 1 இயருக்கு எத்தனை மந்த் மேம் இருக்கு? மந்த்ஸ் 12 மந்த்ஸ். 12 மந்த். 12 ஓகே. months. சரிங்கம்மா. அந்த 12 மந்த் வந்து இப்போ ஜான்ல ஆரம்பிக்கும், டிசம்பர்ல முடியும். அதெல்லாம் வரிசையில தெரியல ஆர்டரா? ம். ஓகே ஃபைன். சரி. இப்போ நான் உங்ககிட்ட கேள்வி கேட்பேன் நான். ஓகேங்களா? இப்போ யாராவது ஒருத்தவங்க பேசுங்க. இப்போ ஜனவரில இருந்து டிசம்பர் வரையிலும் சொல்லணும். சரிங்களா? இப்போ ஜனவரியில வந்து பாத்தீங்கன்னா எத்தனை டேஸ் இருக்கும் டோட்டலா? இப்போ பிப்ரவரி வந்து நம்ம நார்மல் இயர் பத்தி பேசணும், லீப் இயர் பத்தி பேச வேண்டாம். பிப்ரவரி 28 ஃபிக்ஸ் பண்ணிப்போம். சரிங்களா? இப்போ வந்து யாராவது ஒருத்தவங்க ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே வந்து டிசம்பர் வரலையும் எத்தனை நாட்கள் வரும் சொன்னா போதும். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, சொல்ல சொல்ல நான் எழுதுறேன். ஜனவரிக்கு எத்தனை நாள் வரும்? 31 days, sir. ஓகே சூப்பர்மா. யார் பவித்ராங்களா? சரிங்கம்மா. பிப்ரவரி 28, 28, வெரி குட். மார்ச் 30, 30யா? வெரி குட். சரி, மார்ச்சுக்கு 30 31 யாரை கன்ஃபார்ம் பண்ணுங்க பாப்போம். 31. 31 நினைக்கிறீங்களா? வெரி குட். 31 தான். சரிங்களா? சரி. அடுத்து வந்து ஏப்ரல் 13, sir. 30. ஓகே மேம். ஏப்ரல். மே 1 விட்டு 1 வரும். அப்படி சொல்லுங்க பாப்போம். மே என்ன வரும்? 31. ஓகேங்களா? மே. ஜூனு ஜூன் தானே அடுத்தது. 30, 30. ஓகே. ஜூலை அதான் 1 விட்டு 1 வரும். 31 sir. 31. 31, வெரி 31. குட் மேம். ஜூலை சொல்லிட்டீங்களா? சரி, ஆகஸ்ட் 30, sir. 31 sir. 30யா 31? 31 sir. ஓகே மேம். இங்க மட்டும் பாருங்க, 1 விட்டு 1 வரும். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஜூலை ஆகஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 31 வரும். ஓகேங்களா? வெரி குட் மேம். இந்த இடத்துல மட்டும் கான்சியஸா இருக்குன்னு. சரி ஓகே. ஆகஸ்ட் முடிஞ்சிச்சு. அடுத்து செப்டம்பருங்களா? செப்டம்பர் இப்போ இந்த 31க்கு அடுத்தது என்ன? 30. 30, இப்போ ஆர்டர் வந்து இங்க மட்டும் 2 ஒண்ணா வரும். மற்றது நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கணும். ஓகே. செப்டம்பர் அடுத்து என்ன மந்த் வரும்? October. ஓகே. அக்டோபர் மேம் எத்தனை நாள்? October 30, sir. 30யா? 31. Uh, செப்டம்பர் தான் 30 ஆயிடுச்சுல, அப்ப அக்டோபர் 31. நவம்பர் 30. டிசம்பர் 31. 31 sir. ஓகேங்களா? இப்போ நம்ம இது வந்து இது கன்ஃபார்ம் ஆகினாதான் நம்மளால வந்து போட முடியும். சரிங்களா? ஸோ இந்த இதை வந்து நீங்க ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணுமா? இது அதான் ஆட் டேஸ்ன்றது ஒன்றும் இல்லை. அந்த 7ஆல் டிவைட் பண்ணும்பொழுது நமக்கு என்ன வரும் சொன்னா போதும். இப்போ புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? yes, sir. மேம் ஒன்றும் இல்லை. இப்போ சும்மா சிம்பிளாக அந்த ஸ்கூல் டேஸ்லாம் படிச்சிருப்பீங்க. நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்க. நம்ம இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு இல்லைங்களா? அந்த லெஃப்ட் ஹேண்டில் வந்து நீங்கள் வந்து அந்த இது பண்ணி அதாவது லெஃப்ட் ஹேண்டை மூடிக்கிங்க. மூடிட்டு அந்த மேலே அந்த முட்டு சொல்லுவாங்களே, இப்போ பேக்கில் அப்படி பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இப்போ நான் உங்களுக்கு நான் என்னுடைய இமேஜ் தெரியுதா பாருங்க. இங்க பாருங்க. இப்போ நான் அந்த லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துட்டேன். இந்த லெஃப்ட் ஹேண்ட் வந்து இப்படி நான் வச்சுட்டேன். சரிங்களா? வச்சுட்டு பிறகு இப்போ இந்த மேலே நான் பாருங்க, இப்படி எப்படி எனக்கு பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டேன்னா இங்கே பாருங்க. இந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆயிருக்கு, கீழே வந்து டவுன் ஆகும்ல. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா ரைஸ் ஆகிறது ஜனவரின்னு வச்சுங்க. ஜான்வரி. ஓகேங்களா? டவுன் ஆகிறது வந்து அடுத்தடுத்து பார்த்து நான் சொல்ற மாதிரி பாருங்க. ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. ரைட்டுங்களா? அப்படியே திரும்ப இங்க வந்துருந்து ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் அண்ட் டிசம்பர்.
அப்ப என்ன மீனிங்னா, எது எதுலாம் அந்த மேல வந்து அந்த ரைஸ் ஆகி இருக்கிற அந்த இடத்துல முத்துல வருதோ அது வந்து 31 டேஸ், டவுன்ல வருது 30 டேஸ். அது எக்ஸப்ட் பிப்ரவரி. நான் சொல்றது புரியுதுங்களா? என்னோட இமேஜ் தெரியுதா? புரியுதுங்களா மேம்? ஒண்ணுமே சார் புரியலையா? புரியுது சார், புரியுது சார். மேம் இது மாதிரி படிச்சிருக்கீங்களா இல்லையா ஸ்கூல் டேஸ்ல? இந்த மாதிரி இது சொல்லி கொடுத்துருக்காங்க சார். ஞாபகம் இங்க இந்த வந்துருச்சுங்களா? நக்கல்ஸ்ல இருக்கிற பள்ளம் எல்லாம் வந்து 30 டேஸ், 30 மேல டேஸ் வர்றதெல்லாம் 31 அவ்வளவுதான். டேஸ். இப்ப கான்செப்ட் வந்துருச்சுங்களா? ஜூலை ஆகஸ்ட் மட்டும் 31 31 ஓகே. இருக்கும். ஏன்னா ஜூலை இங்க முடிச்சுட்டு திரும்ப ரிவர்ஸ் வந்து மேலே வந்துடும். ஆ, இவ்வளவுதான் ma'am. இது ஞாபகம் வச்சுக்கங்க. நீங்க ஜனவரி டு டிசம்பர் வந்து ஆர்டர் தெரியும், நம்பர் 1. நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி கான்செப்ட் புரிஞ்சுட்டா பக்காவா இருக்கும். இந்த இது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரி. இப்ப அடுத்த கொஸ்டின். பாருங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மந்த்லயும் என்னென்ன டேஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு, ரைட்டுங்களா? இப்போ உங்களுக்கு அடுத்து நான் என்ன கேள்வி கேட்க போறேன் அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு மந்த்லயும் எனக்கு ஆட் டேஸ் சொல்லுங்க. சரிங்களா? இப்போ நான் கேட்கறவங்க அப்படியே வருஷம் சரி யாரும் ஒண்ணு இல்லை, யாராலும் சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பாயிண்ட் பண்ணா இதாயிடுவீங்க. சரி, ஜனவரிக்கு எத்தனை ஆட் டே வரும் டக்குன்னு சொல்லுங்க. ஜனவரிக்கு எத்தனை ஆட் டே வரும்? 3 odd days, sir. வெரி குட் மேம். 3 ஆட் டே. பிப்ரவரிக்கு? 28 plus 3, 31. வெரி குட் மேம். பிப்ரவரிக்கு? ஆட் டேஸ் இல்ல சார். ஓகே மேம், 0ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? வெரி குட் மேம். மார்ச்? 3 சேம் sir. 3. சரி, சூப்பர். அடுத்து ஏப்ரல்? 2 sir. 2. 2, வெரி குட். மே? 3. ஓகே மேம், சூப்பர். மே 3. அதுக்கடுத்து என்ன வரும்? ஆகஸ்ட்டுங்களா? சரி, 2. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. சரி, ஜூன் வந்து 2ங்களா? ஓகே மேம். அடுத்து ஜூலை? 3 sir. 3. ஆகஸ்ட்? 3. வெரி குட். செப்டம்பர்? 2 sir. 2. அக்டோபர்? 3. 3, வெரி குட். அக்டோபர். அடுத்து நவம்பர்? 2. 2. டிசம்பர்? Sir. டிசம்பர்? 3. 3, வெரி குட் மேம். அப்போ உங்களுக்கு இப்ப நான் சொன்ன ஒரு கான்செப்ட் புரிஞ்சதுனாவே போதும் மேம். அப்ப நீங்க இது வந்து ஆட் டேஸ்ன்றது நீங்க வந்து மக்கப் பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஆல்ரெடி அந்த மந்த்லி டே என்னன்னு தெரியல, எத்தனை டேஸ்னு. அந்த டேஸ் வச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதை 28 மைனஸ் பண்ணீங்கன்னா ஒரு ஆன்சர் வந்துடும். வேற ஒண்ணும் இல்லை, ரொம்ப சிம்பிள். அப்போ 7 டேபிள் ஞாபகம் வச்சுக்கணும். இவ்வளவுதான் மேம். இந்த ஆட் டேஸ் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இந்த சாப்டர் ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா யார்கிட்ட கேட்கலாம்? பாயிண்ட் பண்ணலாங்களா? சரி, இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜனவரில இருந்து டிசம்பர் வரலையும் தப்புலாம சொல்லுங்க பாப்போம் மந்த். சார் நீங்களே ஆர்டர் எழுதிட்டீங்க சார். நானே நீங்க பார்க்காம சொல்லுங்களா பாப்போம். அது நீங்க ஸ்கிரீனை பார்க்க கூடாது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். வெரி குட் மேம். சரி, அப்ப எனக்கு தெரிஞ்சு வந்து இது தப்பு வராதுன்னு நினைக்கிறேன். சின்ன வயசுல மனப்பாடம் பண்ணது இங்க பயன்படுது. ஓகேங்களா? அவ்வளவுதான். ஏன்னா இந்த ஆர்டர் இருக்கு மேம், இல்லைன்னா தப்பாயிடும். ஓகே மேம், சூப்பர். அப்போ இந்த ஆட் டேஸ்ன்ற கான்செப்ட் என்ன அப்படின்னா, அதாவது இப்போ நம்ம 7ஆல் டிவைட் பண்றோம். ஒரு ஒரு மந்த்ல உள்ள டேஸோ இல்லை இயர்லி உள்ள டேஸோ எதுவாக இருந்தாலும் சரி, அவ டிவைட் பண்ணும்போது எக்ஸஸா எத்தனை வருதோ அந்த கம்ப்ளீட் வீக் தாண்டி அதுதான் ஆட் டேஸ். இப்போ உங்களுக்கு ஆட் டேஸ்ன்ற கான்செப்ட் பக்காவா புரியும். ஜனவரில இருந்து டிசம்பர் வரலையும் எத்தனை டேஸ்ன்னு தெரிஞ்சுட்டீங்க. அப்போ ஆட் டேஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஆட் டேஸை மக்கப் பண்ண வேண்டாம். நீங்க வந்து டேஸை வந்து தெரிஞ்சுக்கங்க. அந்த டேஸ் தெரிஞ்சுட்டா போதும், அதை வச்சு நீங்களே ஆட் டேஸை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸ்ல பொறுத்தவரையிலையும் ஒரு ஃபேக்ட் தெரிஞ்சதுன்னா அந்த ஃபேக்ட் வந்து மட்டும் டெரைவ் பண்ண தான் பார்க்கணுமே வெளியே மக்கப் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இந்த ஃபேக்ட் உங்களுக்கு ஈஸி. அந்த மந்த், ஏன்னா உங்களுக்கு ரியல் லைஃப்ல யூ ஆர் யூசிங் திஸ் ஃபேக்ட் இல்லைங்களா? ரியல் லைஃப்ல நீங்க யூஸ் பண்றீங்க. அந்த ஆட் டேஸ் ரியல் லைஃப்ல யூஸ் பண்ணல, அப்போ வந்து அதை மக்கப் பண்ண ரொம்ப கஷ்டமான காரியம். அது இட் நாட் நெசசரி. 7th டேபிள் தெரிஞ்சதுன்னா நான் போட்டலாம். ஓகேங்களா? ஸோ இது தெரிஞ்சா போதும். ஓகே, இப்போ ஆட் டேஸ் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்து வரும். சரி, இப்போ இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டினரி இயர், லீப் இயர் ரெண்டா பிரிப்புமா? ஓகேங்களா? ஆர்டினரி இயருக்கு என்ன டே வரும்? எத்தனை டேஸ் வரும் ஆர்டினரி இயர்னா? ஆர்டினரி இயருக்கு எத்தனை டேஸ் வரும் நார்மலான இயர்? 5 sir. 365. வெரி குட் மேம். அப்போ லீப் இயர்னா? ஒன்னு ஆட் பண்ண 366 sir. ஓகே, 366. ஓகே, சூப்பர்மா. சரி, இப்போ எனக்கு வந்து இப்போ இப்போ லீப் இயர் வந்து எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை வரும்? 4 years once. 4 இயர்ஸ் ஒன்ஸ் வரும். ஓகேமா, வெரி குட். இப்போ நடக்கிற இயர் வந்து 2025ங்களா? இது லீப் இயரா, லீப் இயர் கிடையாதா? நான் லீப் இயர் சார். இது non-leap நான் year, லீப். sir. ஏன் லாஸ்ட் இயர் லீப் இயர் எல்லாம் இந்த வருஷம் நான் லீப் இயர் சொல்றீங்களா, இல்ல வேற ஏதாவது கான்செப்ட் இருக்கா? ஆமா லாஸ்ட் இயர் தான் லீப் இயர். ஓகேம்மா, அப்போ உங்ககிட்ட கேள்வி கேட்குறேன்.
இப்போ வந்து ஐயோ ஓகேங்களா? இப்போ 2035 லீப் இயரா இல்லையா? ஐயோ தெரியாது. தெரியலீங்களா? ஓகே. இப்போ இல்ல ஒண்ணும் இல்லம்மா. சார் லீப் இயர் இல்லைங்க சார் அது. நீங்க எப்படி சொல்றீங்கம்மா? சார் லீப் இயர் 4 இயர்ஸ் ஒன்ஸ் தானேங்க சார் ஓ, அந்த வரும். மாதிரி வந்துட்டீங்களா? சரி, அடுத்த கேள்வி. அப்ப 2000 ஓகேங்களா? 221 அது இல்ல சார் லீப் இயர் கிடையாது சார். அது எப்படி சொல்றீங்க? சார் அது ஆட் நம்பர்ல வருது சார். 4 இயர்ஸ் ஒன்ஸ்னா அது ஈவன்ல தானே ஓ, வரணும். அப்படிங்களா? சரி, அப்ப 2232 ஐயோ சார் திருப்பி சொல்லுங்க சார். 2000 2232 2232 சார். நான் கொஞ்சம் மேக்ஸ்ல வீக் சார். ஒரு 2 அப்படிங்களா? நிமிஷம். லீப் இயர் வரும் சார். ஓகே. ஓகே, ஒண்ணும் இல்ல மேம், ரொம்ப சிம்பிள். வரும்பா. ஓகே, சிம்பிள் கான்செப்ட் ஒண்ணும் இல்ல மேம். இப்போ ஒரு இயர் இருக்குல்ல, அந்த இயர் வந்து 4 டிவைட் பண்ணுங்க. அந்த 4 டிவைட் ஆயிடுச்சுன்னா கம்ப்ளீட்டா அது லீப் இயர் மேம், இல்லைன்னா கிடையாது. அவ்வளவுதான். லாஜிக் புரியுதுங்களா? அப்போ ஒரு இயர் லீப் இயர் கண்டுபிடிக்கிறது என்ன கான்செப்ட்னா, இப்போ நான் 200 அதாவது 2232 தான் சொன்னேன். இப்போ டிவைட் பை 4 போடுங்களேன். ரைட்டுங்களா? இப்போ இந்த 4 டிவைட் பண்ணீங்கன்னா இது ஒரு கோஷன் இருக்குல்ல, கோஷன் வந்து 0 வரும். அப்போ கோஷன் 0ன்னு என்ன அர்த்தம்? இது வந்து முழுமையா டிவைட் ஆகுது. அப்போ லீப் இயர். அப்போ இவ்வளவு கான்செப்ட். ஒரு லீப் இயர் கண்டுபிடிக்கிறது என்ன கான்செப்ட்னா, அந்த இயரை நீங்க 4 டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா அது லீப் இயர். இவ்வளவுதான் கான்செப்ட். புரியுதுங்களா? சரி, இப்போ இந்த 2232 இருக்கு. நான் வந்து இப்போ 4 டிவைட் பண்ணும்பொழுது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் தெரியுங்களா? ஒவ்வொரு நம்பருக்கு டிவிசிபிலிட்டி ரூல்னு ஒரு ரூல் சொல்லியிருந்தேங்களா ஸ்டார்டிங்கில்? ஞாபகம் இருக்குங்களா? மறந்துருச்சா? டிவிசிபிலிட்டி ரூல். ஓகேங்களா? அந்த டிவிசிபிலிட்டி ரூல்ல ஒரு நம்பர் 4 டிவைட் ஆகாம ஆகாதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம்? ஞாபகம் இருக்குங்களா? அதெல்லாம் ரீகால் பண்ணணும், ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அங்க பாருங்க, நான் 2232 போறது போல லாஸ்ட் 2 டிஜிட் எடுத்துட்டா போதுமா? லாஸ்ட் 2 டிஜிட் 32ங்களா? 32 4 டிவைட் பண்ணா 8 4 சார் 32. ரைட்டா? அப்போ வந்து இது என்ன இயர்? இது லீப் இயர். புரிஞ்சிச்சுங்களா? இவ்வளவுதான் உங்க கான்செப்ட். என்ன லாஜிக் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு இயர் வந்து லீப் இயர் கண்டுபிடிக்கிறதுக்கு 4 டிவைட் பண்ணு. 4 டிவைட் பண்ணும்பொழுது அந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா டிவைட் ஆயிடுச்சுன்னா அது வந்து லீப் இயர். அப்படி இல்லைன்னா கிடையாது. இது மட்டும் லாஜிக் வச்சுக்கணும். ஒண்ணு. இதுல ஒரு சிக்கல் இருக்கு. சரி, அப்போ ஒரு கேள்வி கேட்கறேன். இப்ப 100ன்றது இருக்குல்ல, இப்ப 100 லீப் இயர் இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்ப 100th இயர் வந்து லீப் இயரா இல்லையா? தப்பா ரைட்டாலும் இல்ல யோசிக்க சார். வேண்டாம். சொல்லுங்க. இல்ல 100th சார். இயர் இல்லைங்களா? இல்லைங்களா? அப்ப சார் 100 4 டிவைட் லீப் இயர் ஆகாதுங்களா? தான் சார். 100 4 டிவைட் ஆகுமா ஆகாதா? ஆகும் சார். ஆகல. ஆகுனா 25 4 சார் 100 தானே? அப்ப 25 அதாவது 100 ஓகே. 4 டிவைட் ஓகே. ஆகுதுன்னு ஆகுனா அது லீப் இயரா தானே இருக்குன்னு. சரிங்க சார். ஆனா லீப் இயர் கிடையாது. ஏன் ஓ லீப் இயர் கிடையாதுன்னா, உங்க கண்டிஷன் ரெண்டாவது போட்டுருக்கு பாருங்க. அதாவது எவ்ரி 4th செஞ்சுரி இஸ் லீப் இயர், நோ அதர் செஞ்சுரி லீப் இயர். அப்படின்னா 100th செஞ்சுரின்னு அர்த்தம் 100 வருஷமா. அப்ப 100 ஃபர்ஸ்ட் வருஷம். அப்ப 100 200 300 இது மூணுமே லீப் 400. இயர் கிடையாது. ஆனா 400 மட்டும் தான் லீப் இயர். அதுவும் லாஜிக் வச்சு. ஓகேங்களா? அப்ப என்ன மீனிங்னா, நார்மலான ஒரு இயரா இருந்துச்சுன்னா 4 டிவைட் பண்ணி டிவைட் ஆச்சுன்னா லீப் இயர் சொல்லலாம். ஆனா நமக்கு வந்து செஞ்சுரி வருது. இப்ப 100 இப்ப 200 300 இப்போ வந்து இப்ப 2000 இருக்கு. இப்ப 2000ன்றது ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு செஞ்சுரினா 20th செஞ்சுரி சொல்லுவாங்களா? அப்ப 2000ன்றது ஒரு லீப் இயரா இல்லையா? சொல்லுங்க பாப்பா யாராவது. 2000 லீப் இயரா இல்லையா? சார் 2000 லீப் இல்லைங்க இயர் சார். சார். லீப் இயர் தான். எப்படி சொல்றீங்க லீப் இயர்னு? சார் 4 5 சார் 20 சார் டிவைட் ஆகும்ல சார். அதான் சொன்னது, முன்னாடியே சொல்லிட்டேன் நானு. சரி, அப்ப 2100 லீப் இயரா இல்லையா? ஓகேங்களா? சரி, அப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம். என்ன லாஜிக்னா 4 டிவைட் ஆகும் மேம். அது அப்ப என்ன சொல்ல வரேன்னா, அதை வந்து இப்ப 2000 இருக்குல்ல, அது எதால போடணும்? 4 டிவைட் பண்ணக்கூடாது, 400 டிவைட் பண்ணணும். அவ்வளவுதான் லாஜிக், வேற ஒண்ணும் இல்லை, சிம்பிள். ஓகேங்களா? அப்போ எந்தெந்த செஞ்சுரி வந்துச்சுன்னா 400 டிவைட் பண்ணணும். இயரா செஞ்சுரி தவிர்த்து மற்ற இயரா இருந்துச்சுன்னா 4 டிவைட் பண்ணணும். கான்செப்ட் புரியுதுங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட், வேற ஒண்ணும் இல்லை. அப்போ லீப் இயர்ன்றது 366 டேஸ். அப்ப ஆர்டினரி இருந்து 365 டேஸ். ஓகே, இப்போ அடுத்த ஒரு கேள்வி.
இப்போ ஆர்டினரி இயர் இருக்குல்ல 365 டேஸ், அதுக்கு எத்தனை ஆட் டே வரும்? ஆட் டேனா எக்ஸ்ட்ரா எத்தனை வரும் அந்த வீக் தாண்டி? திரும்ப பெரிய கால்குலேஷன் இருக்கா? சரி, ஒன்றும் இல்லை. 365 வந்து 7 டிவைட் பண்ணால் 1 எக்ஸ்ட்ரா வரும். போட்டுருக்கும் பாருங்க. பாருங்க, சிம்பிள். டக்கு டக்குன்னு பார்த்துக்கிறோம், புரிஞ்சிடும். ஒன் ஆர்டினரி எடுத்துட்டா 365 டேஸ் வருமா? அந்த 365 டேஸில் 52 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆகும் மேம். ஒரே ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்போது ஒரு ஆர்டினரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஆட் டேஸ்ன்னு கேட்டாங்கன்னா 1 ஆட் டேஸ்ன்னு சொன்னால் போதும். ஓகேங்களா? இவ்வளோதான் கான்செப்ட், ஒன்றும் இல்லை. இப்போ வந்து 365 இருக்குல்ல, 365 நம்ம வந்து 7 டிவைட் பண்ணலாமா? பாருங்க என்ன வரும்? 5 7 சார் 35ங்களா? ரிமைனிங் ஒன்றுங்களா? இந்த 5 கிலோ இருக்குன்னா 15 ஆகுதுங்களா? பாருங்க 2 7 சார் 14 ரிமைனிங் 1 வருதுங்களா? ரைட்டுங்களா? அப்போ என்ன அர்த்தம்? 52 வீக்ஸ் 1 எக்ஸ்ட்ரா டே. எக்ஸ்ட்ரா டே தான் வந்து ஆட் டே. கான்செப்ட் புரியுதுங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். ரெண்டாவது கான்செப்ட். அப்ப லீப் இயர்னா எத்தனை டே வருது? 360 டே வருதா? அப்ப எத்தனை ஆட் டே வரும்? ஆப்வியஸா எக்ஸ்ட்ரா 2 டேஸ் வரும். ஓகேங்களா? அப்போ ஒன் லீப் இயருக்கு வந்து ஆட் டேஸ் வந்து 2 டேஸ். இது புரியுதுங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட், ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? இப்போ வாங்க, இப்போ இதெல்லாம் ஓகே. இப்போ 100 இயர்ஸ் கொடுத்துட்றாங்க. இப்போ 100 இயர் கொடுத்துறாங்க. இப்போ 100 இயர் இந்த லீப் இயரா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். அங்க பாருங்க, ஒன்றும் இல்லை. இப்போ 100 இருக்குல்ல, 100ல வந்து பார்த்தீங்கன்னா 76 ஆர்டினரி இயர் வரும், 25 லீப் இயர்ஸ் வரும் 100 இயர்ஸ்ல. அது நீ மக்கப் பண்ண அவசியம் இல்லை. இப்போ பாருங்களேன், நான் 100 இருக்கு, 100ல 4ல டிவைட் பண்ணுவா, 4ல டிவைட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? 25 கிடைக்கும். சரிங்களா? 4ல டிவைட் பண்ண 25, அப்போ 25 டைம்ஸ் அங்கே 4 வருது. அப்படின்னா 25 லீப் இயர் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா 24 தான் போட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த 100 இருக்குல்ல, 100ன்றது என்னவா ஒரு செஞ்சுரி, அதாவது ஃபர்ஸ்ட் செஞ்சுரி வருது. அப்ப அது கண்டிப்பா லீப் இயரா இருக்காது. அதனால 24 லீப் இயர். அப்ப 100 வருஷத்துல 24 இயர் லீப் இயரா போயிடுச்சுன்னா அவ 24 போயிடுச்சுன்னா ஒரு மீதி 76 வருமா? 76 ஆர்டினரி இயர் வரும். இது புரியுதுங்களா? அப்ப 100 இயர்ஸ்ல 76 இயர்ஸ் ஆர்டினரி இயர்ஸ், 24 இயர்ஸ் என்ன வரும்? லீப் இயர்ஸ் வரும். ஓகேங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். இப்போ இந்த 100 இயர்ஸ்ல எத்தனை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டேஸ் வரும்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, சிம்பிள் பாருங்களேன். 76 ஆர்டினரியா? அப்போ ஒரு ஆர்டினரிக்கு 1 ஆட் டேவா? அப்போ 76க்கு 76 இன்ட்டு 1. ஓகேங்களா? 24 லீப் இயரா? அப்போ 1 இயருக்கு 1 லீப் இயருக்கு 2 டேஸ் ஆட் டே. அப்போ 24 இன்ட்டு 2னா மொத்தம் வந்துருமா? அப்போ ரெண்டு இது பண்ணிடலாம், 124 ஆட் டேஸ் வரும். இப்போ இதில் நீங்கள் 7 டிவைட் பண்ணீங்கன்னா 17 வீக்ஸ் வந்துடும். எக்ஸ்ட்ரா எத்தனை டே வரும்? 5 டேஸ் வரும். அப்போ என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும், சிம்பிளா இந்த கால்குலேஷன் போடணும் அவசியம் இல்லை. பட் நான் சொல்ற லாஜிக் புரிஞ்சுக்கிட்டா போதும். அப்போ 100 இயர்ஸ் கேட்டாங்கன்னா 100 இயர்ஸ்ல 76 இயர்ஸ் ஆர்டினரி வரும், 25 இயர்ஸ் லீப் இயர் வரும். எத்தனை ஆட் டே வரும்னா 5 ஆட் டேஸ் வரும். கண்ணை மட்டும் சொல்லலாம். இவ்வளவுதான். இந்த பர்டிகுலர் ஸ்லைட்ல இருக்கிறத நீங்க வந்து எதுவும் பண்ண வேண்டாம். ஒரு சிம்பிளா சொல்ற பாருங்க, ஒரு ஆர்டினரிக்கு 1 ஆட் டே, 1 லீப் இயருக்கு 2 ஆட் டேஸ், ஒரு 100 இயர்ஸுக்கு 5 ஆட் டேஸ். இந்த 3 ஃபேக்ட். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா ஒன்று 100 இயர்ஸ்ல 76 இயர்ஸ் ஆர்டினரி இயரா வரும், 25 இயர்ஸ் என்னது லீப் இயரா வரும். இந்த ஃபேக்ட் மட்டும் தெரிஞ்சா போதும். இந்த ஒரே ஒரு ஸ்கிரீன் மட்டும் தான் உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஸ்கிரீன். ஓகேங்களா? இது தெரிஞ்சா போதும், ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே, இது ஒன்றும் இல்லை மேம், ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். இப்போ 100 இயர்ஸ்ல 5 பார்த்துட்டோம் போன ஸ்லைட்லே. அப்போ 200 இயர்ஸ்னா இது டபுள் பண்ணுங்க, 5 into 2 என்னது 10ங்களா? இப்போ நான் என்ன போட்டிருக்கேங்க, 3 ஆட் டேஸ் போட்டிருக்கேன்னா அது என்ன 10 வருது, 3 ஆட் டேஸ். அப்போ 10 டேஸ்ல ஒரு 7 மைனஸ் பண்றேங்க, ஒரு வீக் கம்ப்ளீட் வீக் வந்துருமா? அப்போ எக்ஸ்ட்ரா டே எத்தனை வருது? 3 வருமா? அவ்வளோதான். இப்போ 300 அர்த்தம், 300னா 3 5 into 3 15. அப்போ 15 டேஸ்ல 2 கம்ப்ளீட் வீக் வந்துருமா? 14 டேஸ், ஒரு டே எக்ஸ்ட்ரா வருமா? அப்போ 1. இங்க பாருங்களேன், நம்பர் ஆஃப் 400 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்போ 5 into 4 மொத்தம் 20 + 1. ஏன்? 4 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு லீப் இயர் எக்ஸ்ட்ரா வரும்ல, அப்போ லீப் இயர் வரும்போது ஒன்று எக்ஸ்ட்ரா ஆடுது. அப்போ 5 into 4 20, 20 + 1 21. 21 7 டிவைட் பண்ணா உங்களுக்கு கோஷன், அதாவது ரிமைண்டர் என்ன வரும்? 0 கிடைக்குமா? அப்போ என்னது 0 ஆட் டேஸ். இவ்வளவுதான் கான்செப்ட். அப்ப என்ன 0 டேஸ்னா என்ன அர்த்தம்? அப்ப இது வந்து என்னது லீப் இயர்னு அர்த்தம். லாஜிக் புரிஞ்சுதுங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். அப்போ இங்க நான் இந்த ஸ்லைட் நான் புரிஞ்சுக்கிறீங்கன்னா 100 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆட் டேஸ், 200 இயர்ஸுக்கு ஓகேங்களா 3 ஆட் டேஸ், 300 இயர்ஸுக்கு 1 ஆட் டே, 400 இயர்ஸுக்கு 0 ஆட் டேஸ். இது தெரிஞ்சா போதும். அப்ப தெரிஞ்சதுன்னா இப்ப 400 இயர்ன்றது உங்களுக்கு என்ன, அது 0 ஆட் டேஸ் வருதா?
அப்போ 400னா அடுத்து வந்து 800, 1200, 1600, 2000 இதெல்லாமே என்ன ஆகுது? 0 ஆட் டேஸ் வரும் அப்படின்னு தெரிஞ்சா போதும். இன்னொரு பக்கம் இது எல்லாமே என்னது? லீப் செஞ்சுரிஸ். இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேங்களா? இது புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ நான் இந்த ஸ்லைடில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா சொன்னீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் பண்ணலாம். சார் அகைன் சொல்லுங்க சார். 5 into 2, 5 into 3 எப்படி சார் வந்துச்சு? எங்கம்மா? 5 to 5 to 3 ஒன்றும் இல்லைம்மா. ஆக்சுவலாக வந்து இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100 இயர்ஸுக்கு 5 ஆட்டே வருதுங்களா? ரைட்டுங்களா? இப்போ 200னா அந்த அந்த இன்னொரு 5 எக்ஸ்ட்ரா ஆகும். 5 + 5 10 வருங்களா? அப்போ நான் அதான் 2 போட்டேன். அதாவது இது வந்து 5னா 200னா 5 into 2 into 5, 300னா 3 into 5, 400னா 4 into 5 அப்படி போட்டிருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? அப்போ ஓகே 5 into 10, 5 into 2னா 10 days வருது இல்லம்மா? 10 daysல ஒன் சார். கம்ப்ளீட் வீக் வரும்ல? எஸ் சார். அப்போ மீதி நாள் எவ்வளவு வருது? 3 days தானே வருது. அதான் சார். அப்ப இங்க பாருங்க 5 into 3னா 15 days. அப்போ 15 daysனா சார். 2 வீக் கம்ப்ளீட் ஆகல. எஸ் சார். அப்போ 1 day எக்ஸ்ட்ரா வருதுமா. அடுத்து பாருங்க 400 இயர்ஸ் வரும்போது 5 into 4 20மா, கூட ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்றோம். ஏன் ஆட் பண்றேன்னா நான் 4 வருஷத்துக்கு 4 செஞ்சுரிக்கு ஒரு முறை வந்து உங்களுக்கு செஞ்சுரி இதாகுமே, லீப் இயர் வருமே, அதனால ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்க. இப்போ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி 5 into 4 20ங்களா, 20 + 1 எஸ் சார். 21ங்களா? அப்போ 21ன்றது 7ல கம்ப்ளீட்டட் டிவைட் ஆகுமா? ஆகும் சார். அப்போ 0 ஆட் டேஸ்மா. இவ்வளவுதான் கான்செப்ட். இங்கே நீங்க மக்கப் பண்ண வேண்டாம். நீங்க 100 இயர்ஸ்க்கு 10 தெரிஞ்சா போதும். 200, 300, 400 நீங்க கால்குலேஷன் போட்டுக்கலாம். ஒரு ஃபேக்டர் தெரிஞ்சா அந்த ஃபேக்டர் வச்சு மட்டும் டெரைவ் பண்ண பழகிங்க. அதான் விஷயம். ஓகேங்களாமா? கிளியர்? ஓகே வினோதா ஓகே, மேம் எனக்கு ஒரு டவுட்டுங்க சார். சொல்லுங்க மேம். சார் அந்த 2100 வந்து லீப் இயரா நான் லீப் இயரான்னு கேட்டீங்கல்ல சார்? ஆமா மேம். அது வந்து லீப் இயர் தானேங்க சார் சொன்னீங்க நீங்க? நான் லீப் இயர்னு நான் சொன்னேங்களா? இல்லைங்களா சார்? சார் நீங்க சொன்ன மாதிரி இருந்ததுங்க சார். நான் அதான் சார் ஒரு சொல்லல. டவுட் வருது. அதாவது உங்ககிட்ட கேள்வி கேட்டேன் நான். அப்ப 2000 லீப் ஆ இயர்னா 2100 லீப் இயர்ல நீ கேட்டேன் உங்ககிட்ட. சொல்லுங்க மேம். இல்ல, அது லீப் இயரா நான் லீப் இயரா அது எப்படி? அதுதான் சார் டவுட் வந்தது. ஒண்ணு இல்ல மேம். இப்ப செஞ்சுரினா 100 இயர்ஸா மேம்? ஆமாங்க சார். செஞ்சுரினா அப்ப 100, 200, 300 போயிட்டே இருக்குமா? ஆமாங்க ஓகேங்களா? சார். அப்போ 2000ன்றதும் ஒரு செஞ்சுரி தானே? ஏன்னா இது 20th செஞ்சுரி. 100 தானே? 20th செஞ்சுரி. ஆ இப்போ ஆமாங்க. 2100னா இப்போ 21st செஞ்சுரி கணக்கு வச்சுக்கலாம். ரைட்டுங்களா? ஓகேங்க சார். அப்போ இப்ப 25 2100. அப்ப 2100னா இது வந்து என்னது? லீப் இயர். அதாவது இது வந்து செஞ்சுரி தானே? ஆமாங்க சார். ஆ. ஓகேங்க சார். அப்போ 2100 நீங்க லீப் இயரை கண்டுபிடிக்கிறதுக்கு செஞ்சுரியை பொறுத்தவரை என்ன பண்ண? 400 டிவைட் பண்ண சொன்னேன் நான். ஓகேங்க சார். அப்போ இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிடுதா மேம்? ரிமைனிங் பாருங்க 21/4 வருது. அப்போ 21/4 வந்து கம்ப்ளீட்டா டிவைட் ஆகாதானே? எக்ஸ்ட்ரா ஒரு ரிமைண்டர் வரும்ல? ஆ 21 ஆமாங்க 21 சார். 21/4 மேம். ஆமாங்க சார். ஒரு அப்ப ரிமைண்டர் ரிமைண்டர் வரும். அப்ப வரா. அப்போ அந்த 2100 வந்து லீப் இயர் கிடையாது. ஆ ஓகேங்க சார். இதுதான் சார் இவ்வளவுதான் எனக்கு டவுட். கான்செப்ட். ஓகே. ஓகேங்க யாருக்கு? சார். ஓகே மேம், தேங்க்யூ. வினோதா மேம் உங்களுக்கு ஓகேவா? சரி, ஓகே சார். ஓகே மேம். சரி, நெக்ஸ்ட் பாருங்க மேம். இந்த டேபிள் வந்து நீங்க ஜஸ்ட் இது ஒரு தெரிஞ்சுக்க ரொம்ப முக்கியமான டேபிள். இது ஒன்றும் இல்லை மேம், சிம்பிள் தான். நீங்க வந்து அதாவது டேஸ் ஆஃப் த வீக் ரிலேட்டட் டு ஆட் டேஸ்ன்னு சொல்றாங்க. ஒன்றும் இல்லை மேம். நீங்க ஜீரோ இப்போ ஒரு ஒரு வீக் வந்து பார்த்தீங்கன்னா சண்டேல தானே ஆரம்பிக்கும். சண்டேல ஆரம்பிக்கும், மண்டேல ஆரம்பிக்குமா? சண்டேல சார். வீக் டேஸ் வந்து மண்டேல தான் ஆரம்பிக்குது, சண்டேன்றீங்க. வீக் நம்ம தானே சார் சண்டே சார் வரல சாட்டர்டே வீக்கெண்டா சண்டே கன்சிடர் பண்றோம். நம்ம ஆனா சாட்டர்டே வீக் சண்டே ஸ்டார்ட் வீக்கெண்ட். புரியல சாட்டர்டே. சார் நம்ம தான் சாட்டர்டேவையும் சண்டேவையும் சேர்த்து வீக்கெண்டுன்னு சொல்றோம். ஆனா அந்த வீக் ஸ்டார்ட் ஆகுறது சண்டேல தானே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, வீக் ஸ்டார்ட் ஆகுறது சண்டே தான். பட் நம்ம ஒர்க்கிங் டே வந்து மண்டே. கரெக்டுங்களா? ஓகே ஃபைன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வீக் வந்து நீங்க சின்ன வயசுல படிச்சீங்களா? சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே எல்லாம் மக்கப் பண்ணிருப்போம்ல? ஆமா ஆமா சார். பாத்துங்க, சின்ன வயசுல மக்கப் பண்றது இப்பயும் பயன்படுத்தி பாருங்களா, மாத்தி மாத்தி சொல்லுவோம். ரைட்டுங்களா? ஓகே, சின்ன வயசுல பண்ண அந்த கையில வச்சு டேஸ் வந்து இன்னைக்கு பயன்படுது. பரவாயில்ல, அதுதான். அப்ப எஜுகேஷன்ன்றது நம்ம வந்து ஒரு தொடர் முயற்சி தான். அன்னைக்கு படிச்சது இன்னைக்கு தேவைப்படுது. சரி, இன்னைக்கு பயன்படுது. ஓகேங்களா? ஓகே, லெட் இட் பி. சரிங்கம்மா. அப்போ ஒண்ணு இல்லை மேம். அப்போ உங்களுக்கு வழக்கமா தெரிஞ்சிச்சு இந்த 7 டே வருஷம் சொல்ல தெரியும். ஓகேங்களா? அப்போ சண்டேவா இருந்தா 0ன்னு எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 2 3 4 6 வரலையும் வரும். இதுதான். இது எதுக்குன்னா
இப்போ நீங்க அந்த ஆட் டேஸ் கண்டுபிடிப்பீங்களா? இப்போ ஆட் டேஸ் நான் ஒரு உதாரணத்துக்கு 3ன்னு வந்துருதுன்னு வச்சுங்களேன். அப்ப 3ன்னு வந்துச்சுன்னா என்ன டே? வெனஸ்டே. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அப்ப ஆட் டே 6ன்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு சாட்டர்டே. இவ்வளவுதான் கான்செப்ட், வேற ஒண்ணும் இல்ல. இதுக்கு மேல உங்களுக்கு இதை சொல்றதுல ஒண்ணும் இல்ல மேம். சிம்பிள். கிளியருங்களா? எஸ் சார். ஓகே மேம், சூப்பர். சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா மந்த் வந்து ஜனவரி பிப்ரவரி வினோதம் அவங்களை கரெக்டா சொல்றாங்க. சரி, இப்போ வந்து டே 7 டேஸ் வந்து யாராவது கரெக்டா சொல்லுங்க பாப்போம். 7 டேஸ் வரிசையா சொல்லுங்க பாப்போம். என்ன சார் சின்ன குழந்தை கேட்கற மாதிரி கேட்கறேன்னு நினைக்கிறீங்களா? யாராவது சொல்லுங்க பாப்போம். கரெக்டா நான் யாருக்கும் தெரியல நினைக்கிறப்போ. சண்டே, யாராவது சொல்லுங்க. மண்டே, டியூஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே சார். ஏதோ விட்டமா இருக்கு, திரும்ப பொறுமையா சொல்லுங்க. சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. வெரி குட்மா. அப்போ ஞாபகம் இருக்குங்களா மேம்? எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. வினோதா மேடம், ஏஞ்சலின் மேடம், எல்லாரும் ஞாபகம் வச்சுங்க. இப்படிதான் டே வரிசையா சொல்லணும். ஓகேங்களா? 7 டேஸ் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஃபைன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு மந்த் தெரிஞ்சிச்சு. இவ்வளவுதான் கான்செப்ட், ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க மேம். 2023 தான் கேட்டிருக்காங்க மேடம். லேட்டஸ்ட் கொஸ்டின் தான். ஓகேங்களா? பாருங்க, ஸ்டேட்மெண்ட் ஒன்று வந்து, இட் இஸ் பாசிபிள் தட் தேர் ஆர் 53 டியூஸ்டே இன் இயர் நான் லீப் இயர். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பா? ஒரு நான் லீப் இயர்ல 53 டியூஸ்டே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையா? இருக்கு சார். இருக்கு. எப்படி மேம் இருக்கு நம்ம எடுத்துக்கலாம்? சார் நான் லீப் இயர்னா 52 வீக்ஸ் தானே? ஆமா மேம். அப்போ எப்படி 53 டியூஸ்டேஸ் எப்படி வர முடியும்? நம்மளுக்கு வீக்ஸே ஆட் டேஸ் இருக்கும்ல. வெரி குட். அவ்வளவு வந்துட்டீங்க. ஒரு ஆட் டேஸ் இருக்குல்ல, அது டியூஸ்டேவா இருக்க வாய்ப்பு இருக்கு. இருக்கலாம்ல. அது ஓகே சண்டேல இருந்து சாட்டர்டே வரல எந்த டே வேணா இருக்கலாம்ல. ஓகே ஓகே. அவ்வளவுதான், கரெக்ட், சூப்பர் மேம். அப்போ கான்செப்ட் புடிச்சிட்டீங்க. அப்போ என்னன்னா 52 கம்ப்ளீட் வீக் வந்துருச்சு, எக்ஸ்ட்ரா ஒரு டே வருது. த டே மே பி சண்டேல இருந்து டியூஸ்டே. சாட்டர்டேக்குள்ள எது வேணாலும் வரலாம். லாஜிக் புரியுதுங்களா? அப்ப இந்த இடத்துல டியூஸ்டேன்றதுக்கு பதிலா அவங்க வேற எந்த டே கொடுத்தாலும் இட் இஸ் கரெக்ட். புரியுதா மேம்? ஓகே. ஓகே மேம், சூப்பர், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க மேம். சரி, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க. நான் லீப் இயர் ம் 54 each day plus 1 extra The day. second statement தப்பா தெரியுதுங்க சார். ஏன் எனக்கு மேம் தப்பா செகண்ட் தெரியுது? ஸ்டேட்மெண்ட் என்னன்னே புரியல sir. ஒண்ணு நம்ம படிக்கிற பாருங்க. இனி நான் லீப் இயர், அது நான் லீப் இயர்ல there are 54 of each day plus 1 extra டேன்னு சொல்றாங்க. அப்படியே வரும். ஒரு ஒரு நான் லீப் இயர்ல, ஓகேங்களா, எத்தனை வீக்ஸ், அதாவது ஈச் டேஸ்னு அர்த்தம். 1 வீக்ல 7 டேஸ் வருது. அப்ப 7 டேஸ் கம்ப்ளீட் ஆகிறது தானே? ம். ரைட்டுங்களா? அப்போ இந்த 54 வீக்கு பிளஸ் 1 எக்ஸ்ட்ரா டேன்னு சொல்றாங்க. இது கரெக்டா தப்பா? சார் 52 வீக்னா அப்ப வெரி குட் 52 மேம். டைம்ஸ் தானங்க சார் சூப்பர் சூப்பர் டேஸ் சூப்பர் வரும். மேம். எக்ஸாக்ட்லி மேம். 52 வீக்ஸ் தானே மேம். அந்த 54ன்னு கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். ம். அப்ப 52 கொடுத்துருந்தா கரெக்ட். ரைட்டுங்களா? அப்போ 54 கொடுத்ததால இது தப்பு. புரியுதுங்களா? வெரி ஓகே குட் சார். மேம், எக்ஸாக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. சூப்பர். இப்போ ஒண்ணு நம்ம ரொம்ப சிம்பிள். அப்போ 1 கரெக்ட், 2 தப்பு. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 தப்பு. பாருங்க, 3 வருமா? ஓகே, 3 இருக்கு. வெரி குட் மேம். இவ்வளவுதான் கான்செப்ட். பாருங்க, சாதாரணமா அந்த பேசிக்ஸ் தெரிஞ்சாலே நம்மளால ஒரு கொஸ்டின் போட முடியுது. ஓகேங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். நெக்ஸ்ட் போலாமா? எல்லாரும் கிளியரா? கிளியர் சார். ஓகே மேம். நெக்ஸ்ட் இது ஒண்ணு நம்ம, இது ரொம்ப சிம்பிள். பாருங்களேன், இதுக்கு யாராவது கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்ப்போம். இஃப் ஜனவரி 1 2007, ஓகேங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மண்டேவா இருக்கு அப்படின்னா ஜனவரி 1 2008 வந்து என்ன டேவா இருக்கான்னு கேக்குறாங்க. இட்ஸ் எனிவன் கேன் கெஸ். ஜனவரி 1 2007 வந்து மண்டே மேம். எக்ஸாக்டா ஒரு வருஷம் கழிச்சு, ஓகேங்களா, ஜனவரி 1 2008 வந்து என்ன டேன்னு கேக்குறாங்க. அப்ப இது என்ன பண்ணலாம், என்ன வர வாய்ப்பு இருக்கு? ரிலேட் பண்ண முடியுதுங்களா? இப்பதான் அந்த ஆட் டே கான்செப்ட் ப்ரிவேலண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, சொல்றேன் பாருங்க. இப்ப 2007 இருக்குல்ல மேம், இப்ப 2000 ஜனவரி 1 ஃபர்ஸ்ட் டே எடுத்துக்கிட்டாங்க. ஓகே,
இப்ப 2007ன்றது லீப் இயரா நான் லீப் இயரா? நீங்க பதில் பண்ணாதான் அடுத்து போக முடியும். லீப் இயரா நான் லீப் இயரா? ஒன்னும் யோசிக்க வேண்டாம். கடைசி 2 டிஜிட்டுங்க 07. அப்ப 07னா 7 தானே, அது 4 டிவைட் பண்ணா ரிமைண்டர் வருதா வரலீங்களா? 1 4 சார் ரிமைண்டர் 4, வரும். 1 ரிமைண்டர் 3 வரும். அப்ப லீப் இயரா இல்லைங்களா? லீப் இயர் இல்ல. இல்ல. ஓகே, வெரி குட் மேம். அப்போ 2007ன்றது ஒரு லீப் இயர் கிடையாது. அப்ப நான் லீப் இயர் கரெக்டுங்களா மேம்? ம், அப்போ ம். ஒரு இயர் நான் லீப் இயர்னா கம்ப்ளீட் வீக் எத்தனை வரும் மேம்? 52 வீக் வருமா? 52 weeks, பிளஸ் 1 ஆட் டே வருமா? 1 odd day. சரிங்க. இப்ப பாருங்க, லாஜிக் பாருங்க மேம். அப்போ ஜனவரி 1ல ஏதோ ஏதோ ஒரு டே அது எடுத்துட்டு போட்டு நமக்கு ஜனவரி 1 மண்டே கொடுத்துட்டாங்க. அப்போ ஜனவரி 1 மண்டேனா நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்ப எத்தனை கம்ப்ளீட் வீக் வருது? 52 கம்ப்ளீட் வீக் வருதா? ம். அப்ப 52 கம்ப்ளீட் வீக்கு கூட எக்ஸ்ட்ரா ஒரு டே வருது. அப்ப நல்லா பாருங்க, இது மண்டேல ஆரம்பிக்குது. அப்போ ஒரு வீக் எப்ப முடியும்? சாட்டர்டேல முடியும். சாட்டர்டே முடியுங்களா? சாட்டர்டே முடியும் மேம். ஆமா மண்டே சார். ஆரம்பிச்சா சண்டே தான் முடியும். மண்டே ஆரம்பிக்குதா? ஓகே ஓகே. கரெக்ட் தானுங்களே? நான் கன்ஃபியூஸ் ஆகிறேன், நீங்க கரெக்ட். கன்ஃபியூஸ் ஆகிறீங்களா தெரியலையே. இல்ல சார், நான் தான் சார் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நீங்க தான் கன்ஃபியூஸ் ஆகிறீங்களா? ஓகே. அப்போ மண்டே டு சண்டே சண்டே. சரிங்களா? அப்போ மண்டே டு சண்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீக்ஸ் ஒரு வீக் கம்ப்ளீட் ஆயிடுமா? ம். அப்போ அந்த ஒன் டே அப்புறம் அடுத்த டே என்னவா இருக்க முடியும்? மண்டே டு சண்டே முடிஞ்சிருச்சு. அப்ப அடுத்தது ஒன்னாவது என்னவா இருக்க முடியும்? சண்டே இருக்க முடியும். மண்டே. மண்டே. ரைட்டா இல்லைங்களா? ஆ. மண்டேவா இருக்கும். பாருங்க. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஒன் டே மண்டே, இந்த ஒன் டே மண்டே நடத்தினா இந்த அடுத்த ஜனவரி டியூஸ்டே. ஆ ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த 2007ல 52 வீக்னும் போது மண்டேல ஆரம்பிக்கிறது. 1 வீக் வந்து மண்டேல ஆரம்பிச்சா சண்டேல முடியும். அப்போ 52 வீக் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அந்த ஒன் டே எக்ஸ்ட்ரா வரதால திரும்ப மண்டேவே வந்துடும். ரைட்டுங்களா? அப்ப மண்டே வந்துடுதுன்னா இவங்க ஜனவரி 1 அடுத்த வருஷம் கேட்கறாங்க. அப்ப அடுத்த நாள் என்னவா இருக்க முடியும்? டியூஸ்டே. டியூஸ்டேவா தான் இருக்க முடியும். பாருங்க ஆன்சர் கரெக்டான்னு பார்ப்போம். மேம் வெரி குட் மேம், சூப்பராக கண்டுபிடிச்சிட்டீங்க. இதுல ஏதாவது டவுட் இருக்காது? இன்னும் ஒரு சிம்பிளா ஒரு ஐடியா சொல்றேன். ஆனா இயர் நாங்க நாங்க எப்படி நாங்க இல்ல மீன்ஸ் யூஸ்வலா என்ன நடக்கும்னா, இப்போ பர்த்டேஸ் கூட இந்த வருஷம் ஒரு இப்போ ஒன் டே வருதுன்னா நெக்ஸ்ட் டியூஸ்டேல வரும். அந்த மாதிரி ஒரு கேல்குலேஷன்ல இருப்போம். வாவ், வெரி குட் மேம். அவ்வளவுதான், சூப்பர் கண்டுபிடிச்சிருக்கீங்களே. அதான், அதாவது உங்களுக்கு நான் லீப் இயரா இருந்துச்சுன்னா அடுத்த டே வரும். லீப் இயரா ஆமா, இருந்துச்சுன்னா இன்னொரு நாள் தள்ளி வரும். ஒரு நாள் தள்ளி வரும். ஆமா. வெரி குட் மேம். பாருங்க, பிராக்டிகல் லைஃப்ல சூப்பரா அப்ளை பண்ணிருக்கீங்க. இவ்வளவுதான் கான்செப்ட். இதுல வேற இருக்கா டவுட் இருக்கா? இட்ஸ் கிளியரா இருக்கா? நான் இன்னும் ஒரு சிம்பிள் ஒரு கான்செப்ட் சொல்லிடுறேன். ஒண்ணு இல்ல மேம், பாருங்க. நான் லீப் இயரா இருந்துச்சுன்னா என்ன டேல ஸ்டார்ட் ஆகுதோ அதே டேல அந்த இயர் முடியும். இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேங்களா? பாருங்க, இந்த ஜனவரி 1 2007 வந்து மண்டேல ஆரம்பிச்சது. அவ எப்ப முடியும்? மண்டேல தான் முடியும். ம். அவ்வளவுதான் கான்செப்ட். அப்ப அடுத்த இயர்ல ஃபர்ஸ்ட் நாள் வந்து அடுத்த நாள் தான் இருக்க முடியும், டியூஸ்டேவா இருக்க முடியும். இவ்வளவுதான் கான்செப்ட். அதுவே நீங்க லீப் இயரா இருந்துச்சுன்னா ஓகேங்களா, மண்டேல ஆரம்பிச்சதுன்னா ஓகேங்களா, எங்க மண்டேல முடியாது, டியூஸ்டேல முடியும். லாஜிக் புரியுதுங்களா? இது எல்லாருக்கும் ஓகேங்களா? டவுட் இருக்கா? கிளியர் சார். மற்றவங்களுக்குமா? பவித்ரா புரியுதுங்களாமா? சார் புரியுது சார். ஓகேங்கம்மா. மற்றவங்களுக்கு எல்லாம் ஓகே? ஏஞ்சலின் மேடம் சார் எனக்கு ஒரு டவுட்டுங்க சார். சொல்லுங்க மேம். சார் 2008 வந்து சார் இப்ப இது மாதிரி நம்ம கால்குலேட் நான் இது மாதிரி பண்ணிருக்கேன் சார். இந்த இந்த வருஷம் நம்ம இந்த நாள்ல பிறந்த நாள் வந்ததுன்னா அடுத்த வருஷம் அப்ப இன்னொரு நாள்ல பிறந்த நாள் வரும் அப்படின்ட்டு கால்குலேட் பண்ணிருக்கேன் சார். சூப்பர் இப்ப மேம். எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, இப்போ 2007 வந்து நான் லீப் இயர். ஓ ஜனவரி. ஓகே சார், ஓகே சார். என் பிறந்த நாள் ஆகஸ்ட் சார். அப்படிங்களா? சரி, ஓகே, சூப்பர் மேம். இப்ப புரிஞ்சிச்சிங்களா? புரியுது சார். சரி, ஓகே. புரிஞ்சுச்சுங்க இப்போ சார். வந்து என்ன பண்றேன்னா, இப்போ வந்து ஏஞ்சலின் மேடம் இருக்காங்களா? இப்போ ஏஞ்சலின் மேடம் பிறந்த நாளை வந்து நம்ம வாங்கிட்டு இந்த வருஷம் அவங்களுக்கு ஏஞ்சலின் மேடம் கிஃப்ட் பிறந்த வேணும். நாள் என்னைக்கு வருதுன்னு கிஃப்ட் கண்டுபிடிக்க எது? போறோம். ஓகேங்களா மேடம்? இப்போ சார் ஒண்ணு இல்ல மேம், ஏஞ்சலின் மேடம் ட்ரீட் தருவாங்க சார். ட்ரீட் தருவாங்களா?
ஓகே மேம், ட்ரீட் தரீங்க மேம். நான் உங்க டேட் கரெக்டா கண்டுபிடிச்சேன்னா எங்களுக்கு ட்ரீட் தரீங்க, சரிங்களா? என்ன டேன்னு கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா மேம்? ஒன்றும் இல்லை மேம். இது நான் இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் வந்து மேக்ஸா பார்க்க வேண்டாம், ரியல் லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ நான் ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லிட்டு அப்புறம் ஏஞ்சல் மேடத்தோடைய மேம், வினோதா மேடம், ஏஞ்சல் மேடம் சார் பர்த்டே சொல்லுங்க வந்து சார். கண்டுபிடிக்கலாமா டே? எனக்கு தெரியும் சார். இல்ல உங்களுக்கு தெரிய விடுங்க மேம், நீங்க டே தான் தெரியும். சரி உங்களுக்கு என்ன சொல்றது, உங்களுக்கு வந்து அவங்க என்னைக்கு டேட் தான் தெரியும், டே தெரியாது தானே? ஆமா, தெரியாது ஆ, சார். நான் வந்து டே டே தான் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா மேம்? ஒன்றும் இல்லை மேம். இப்போ இன்னைக்கு என்ன மேம் டேட்டு? 18 தானே இன்னைக்கு? ஓகே. இப்போ 18 ஏப்ரல் 2025 மேம். இப்போ ஒண்ணுல சிம்பிள் கேள்வி கேட்கறேன். இப்போ இப்போ 30 ஏப்ரல் என்ன டேட் மேம் வரும்? இதே இயர் இப்போ 30 என்ன வரும் அப்படின்னு ஒரு கேள்வி தென் வருதுல்ல. நீங்க என்ன பண்ணீங்க, எப்படி கண்டுபிடிப்பீங்க? விரல் விட்டு எண்ணுவீங்களா? தெரியல சார். புரியுதுங்களா? இப்போ இந்த மாதிரிலாம் வரும்பொழுது நீங்க திரும்ப இதே ஆட் டே கான்செப்ட் தான் மேம். ரைட்டுங்களா? ஒண்ணுல பாருங்க, இப்போ வந்து 18ல ஆரம்பிக்குதுங்களா? இப்போ என்ன ஆகுது, இங்க வந்து பாத்தீங்கன்னா 30 இருக்குங்களா? அப்போ ஒண்ணும் இல்லை, நீங்க பாருங்க லாஜிக்கலா. இப்போ 18னா இது 30, அப்போ மொத்தம் எத்தனை டேஸ் வருது பாருங்க. இந்த 18 இருந்தே நீங்க ஆட் பண்ணீங்க, எத்தனை வரும் 18 இருந்தே பண்ணீங்கன்னா? அப்போ 18 இருந்து 30னா 17 மைனஸ் 13 டேஸ் வருமா? நான் சொல்றது புரியுதுங்களா? 18 இன்னைக்கு இருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க மேம், 18. அப்போ 18 19லாம் பார்த்தீங்கன்னா 30க்குள்ள எத்தனை 13 டேஸ் இருக்கா? ம், கம்ப்ளீட்டா இன்னொரு உட்பட இன்னிலிருந்து சேர்த்தீங்கன்னா ஏப்ரல் ம், 30 வரல 13 டேஸ் இருக்குங்களா? ம், இது கிளியர் தானுங்களா? ஓகே. இப்போ 13 டேஸ் இருக்கும்போது நீங்க யூஸ் பாருங்களேன். இப்போ 13 டேஸ்ல ஒரு வீக் கம்ப்ளீட், இப்போ 7 டிவைட் பண்ணுங்க, 13/7. அப்போ 1 7 சார் 7, ரிமைனிங் 6 டே வருமா? 6 டேஸ் வருமா எக்ஸ்ட்ரா? அப்போ நீங்க லாஜிக் பாருங்களேன். அப்போ இங்க என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, ஆக்சுவலா வந்து இப்போ வந்து அதாவது பாருங்க, அதாவது இப்போ இங்க 14 வந்திருந்ததுன்னா நமக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்திருக்கும். அது வந்து 6 டேஸ் வருது. அப்ப நீங்க லாஜிக் பாருங்களேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஃப்ரைடேவா? பாருங்க, இன்னைக்கு ஃப்ரைடே, ரைட்டுங்களா? அப்ப இன்னைக்கு ஃப்ரைடேனா அந்த ஒரு கம்ப்ளீட் வீக் வந்து எப்ப முடியும்? ஃப்ரைடே டு ஃப்ரைடே டு தர்ஸ்டேவா? 1 வீக் முடிஞ்சிருதுங்களா? அப்போ அடுத்தது வந்து என்ன வரும்? ஓகேங்களா? திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைடே டு தர்ஸ்டேனா திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 டேஸ் வருமா? ம். இல்ல இல்ல, இது அப்படி அப்படி குழப்பிக்க வேண்டாம், நான் சிம்பிளா சொல்றேன் பாருங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப 18th நீங்க ஏப்ரல் ஆரம்பிக்குது, நம்ம 30th உங்களுக்கு என்ன டேட் கேட்கறேன். எனக்கு இன்னைக்கு டே வந்து எனக்கு தெரிஞ்சிடும், எனக்கு வந்து ஃப்ரைடே. ஓகே. எனக்கு இப்ப இன்னைக்கு ஃப்ரைடேனா நான் அன்னைக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நீங்க நான் சொன்னல டே வந்து கால்குலேட் பண்ணீங்க, எத்தனை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வருது, 13 டேஸ் வருது. அப்போ 6 டேஸ் எக்ஸ்ட்ரா வருது. அப்போ கம்ப்ளீட் வீக் வந்து முடியல, ரைட்டுங்களா? அப்போ இன்னைக்கு வந்து இங்க ஃப்ரைடே இருக்குங்களா? அப்ப ஃப்ரைடேனா நீங்க வந்து மொத்தம் 13 டேஸ் இருக்குல்ல? அப்ப 13 டேஸ்ல இன்னி இருந்தே பாத்தீங்கன்னா ஃப்ரைடே டு தர்ஸ்டே வந்து ஒரு 7 நாள் போயிடுதா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைடே டு தர்ஸ்டே வந்துச்சுன்னா இன்னொரு 7 நாள் தான் முடிஞ்சிருக்கும். ஆனா ஒரு டே கம்மியா இருக்கு. அவ தர்ஸ்டேக்கு முன்னாடி டே வெனஸ்டேன்னு சொல்லலாமா? நான் சொல்ற லாஜிக் புரியுதுங்களா? இப்படி கூட வரும். அதாவது நீங்க வந்து என்னன்னா, நீங்க வந்து இப்போ ஒரு சின்னதா இருக்கு சார், இங்க 18 இருக்குல்ல சார், அப்ப 18 வந்து 18 கூட ஒரு 7 ஆட் பண்ணா நம்ம அடுத்தடுத்து வந்துட்டு போடலாம். உங்களுக்கு வந்து இது வந்து பக்கத்துல இருக்கிறதால ஓகே. இப்போ இதே வந்து ஒரு லாங் டேஸ் கொடுத்துட்டாங்க, ரைட்டுங்களா? அப்ப நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப நம்ம சம் போறது கஷ்டமா இருக்கும். புரியுதுங்களா? அப்போ இப்ப நம்ம இந்த இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம்னா ஈஸியா இருக்கும். சரி, ஓகே. இது கூட உங்களுக்கு விட்டுருங்க. இப்ப நம்ம வந்து பாயிண்ட்டுக்கு வரும். ஏஞ்சலி மேடம் வந்து பிறந்த நாள் மட்டும் கேட்போம் நம்ம இன்னைக்கு. ஓகேங்களா? பிறந்த நாள் கேட்டுட்டு அவங்க பிறந்த நாள் என்ன கிழமை வருதுன்னு கண்டுபிடிச்சிடலாமா? என்னதான் மேடம், ஓகே ஓகேவா? சார். ஓகே சார். மேடம் சொல்லுங்க மேம். ஆகஸ்ட் ஒன்றும் சொல்ல மாட்டேங்க, வருஷம்லாம் சொல்ல வேண்டாம், எங்களுக்கு டேட் மட்டும் சொல்லுங்க போதும். ஆகஸ்ட் 17 சார். 17. ஓ, நீங்களே சொல்லிட்டீங்களா? வெரி குட் மேம். இப்போ ஆகஸ்ட் 17, ஓகேங்களா? அப்போ ஆகஸ்ட் 17 இருக்குன்னா ஏஞ்சல் மேடம் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? இல்லைங்க சார், இல்லைங்க சார். ஒன்று ஆகஸ்ட் 17 நீங்க மட்டுமா பிறந்தீங்க? நிறைய பேர் பிறந்திருக்காங்க. நாங்க அதனால ஆகஸ்ட் 17 எடுத்துட்டோம். என்னம்மா வினோதா மேடம், ரைட்டு தானே? ஓகே சார். அப்படி எடுத்துப்போம், சரிங்களா? சரி.
மேம் ஒன்றும் இல்லை மேம். இப்போ ஆகஸ்ட் 17 பார்க்குறோம். இப்போ பாருங்க எப்படி கண்டுபிடிக்க சொல்றேன் பாருங்களேன். இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் என்ன வருது? இன்னைக்கு 18 மேம். சரிங்களா? அப்போ ஏப்ரல் 18னா நீங்க யோசிச்சு பாருங்களேன். அப்போ இந்த மந்த் வந்து இன்னையோட சேர்த்து மொத்தம் 13 டேஸ் இருக்கா? ஓகேங்களா? 13 டேஸ் முடிஞ்சிருச்சுங்களா? அடுத்து பாருங்க ஏப்ரல் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன வரும்? மே வருமா? மேக்கு எத்தனை டேஸ் வரும்? 31 டேஸ்ன்னு சொல்லியிருக்கேனா? ரைட்டுங்களா? அவன் மே 31 டேஸ்னா அப்போ வந்து 31 போட்டுக்கலாம், இல்லை அதோட ஆட் டேஸ் எழுதிட்டா கூட போடும். அப்போ 31ல ஆட் டேஸ்னா 3 டேஸ் வருமா? இதாவது இது ஏப்ரலுக்கு இருக்கிற ரிமைனிங் டே, இது மே, அடுத்து ஜூன் மேம். ஜூன் பாருங்க, ஜூன் எத்தனை வரும்? 30 டேஸா? அப்போ ஆட் டே 2 வருமா? லாஜிக் புரியுதுங்களா? அடுத்து பாருங்க பிளஸ் ஜூ ஜூன் ஜூலை. ஜூலைன்றது 31 டேஸ் வருமா கம்ப்ளீட்டா? அப்போ 3 டேஸ் வருமா? ஜூலை. ஆகஸ்ட், ஆகஸ்ட்டுக்கு 17 தானே போட்டிருக்காங்க, அப்போ 17 போட்டுங்க. ஓகேங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட்டுங்க. அப்போ என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணுங்க. இந்த 13 17 ஆட் பண்ணா 30 டேஸ் வருதா? 30, 33, 36, 38 டேஸ் வருது. ரைட்டுங்களா? இப்போ 38 நீ 7 டிவைட் ஆகுங்க, என்ன வரும்? 5 7s are 35 வரும். அப்போ ரிமைனிங் வந்து 3 வருது. ஆச்சு புரியுதுங்களா? அப்போ ரிமைனிங் வந்து 3 வருது. அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இன்னைக்கு என்ன டே ஆரம்பிச்சது? இன்னைக்கு வந்து ஃப்ரைடேவா? அப்போ ஃப்ரைடே இன்னைக்கு அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த கம்ப்ளீட் வீக் என்னைக்கு முடியும்? தர்ஸ்டே தானே முடியும். தேர்ஸ்டே. அப்ப தர்ஸ்டேல இருந்து ஒரு 3 டே ஆட் பண்ணுங்க, என்ன வரும்? தர்ஸ்டேக்கு ஃப்ரைடே, அடுத்தது சாட்டர்டே, சண்டே. மேம் சண்டேவாமா பிறந்த நாள்? செக் பண்ணிக்கலாமா? இருங்க, ஒரு கேலண்டர் இருக்கு மேடம், கரெக்டா இல்லையா? இருங்க செக் பண்ணிக்கிறேன் மேம். ஆகஸ்டா? வேர் இஸ் இட்? ஆமா சார். ஆகஸ்ட் என்னைக்கு? 17ஆ? 17. மேம் ஆகஸ்ட் 17 சண்டே எக்ஸாக்டா வருது மேம். கன்ஃபார்ம் பண்ணிங்க பாப்போம். இஸ் இட் கிளியர்? ஆமா சார். ஏந்திர மேடம் எஸ் இருக்கீங்களா இல்லையா? இருக்கேன் சார், இருக்கேன் சார். ஏய் கண்டதானுங்களே, உங்களுக்கே தெரியாது, நான் சொல்லிட்டு பாருங்க. உங்களுக்கு பிறந்த நாள் இந்த வருஷம் சண்டே வரப்போகுது. ஓகேங்களா? கன்ஃபார்ம் ஓகேங்க இருந்தது சார். சார். எங்களுக்கு வந்து ட்ரீட் வைக்கிறீங்க. கண்டிப்பா சார். ஓகே. பயனும் இல்லை. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நேர்லாம் வரணும் அவசியம் இல்லை மேம். வினோதா மேடம் நமக்கு வந்து ஜிபே கொடுப்போம், ஜிபேல போட்டு விட்டீங்களா நாங்களே சாப்பிட்டுறோம். இல்ல சார், அவங்களே ஆர்டரே போட்டு சொல்லிடலாம் சார், ஓ ஸ்விக்கி அவங்களே சொமேட்டோ. ஆர்டர், சரி ஓகே, அட்ரஸ் கொடுத்துட்டு நீங்க ஆர்டர் போட்டு விட்டுருங்க. இல்லம்மா அந்த டிஃபிகல்டிஸ் எல்லாம் வர வைக்க வேண்டாம். நம்ம ஜிபே நம்பர் கொடுப்போம், ஜிபே நம்பரை டக்குன்னு அமௌண்ட் அதாவது சென்ட் பண்ணிட்டாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஓகே சார். ஓகே மேம். இதான் மேம் இந்த உங்க டே கண்டுபிடிச்சதால சீரியஸா நம்ம வந்து இதான் லாஜிக். எனக்கு டேல தெரியல எப்படி லாஜிக் கண்டுபிடிக்க சொல்ற மாதிரி. இவ்வளவுதான், நீங்க எதை கொடுத்தாலும் கண்டுபிடிக்கலாம் மேம். சார் வேற எனக்கு ஒரு ஒண்ணு டவுட். சொல்லுங்க மேம். இப்ப இதுல வந்து நம்ம கடைசியில நம்மளுக்கு 3 ரிமைண்டர் வந்துச்சுல. ஆமா மேம். ஆமா, அப்போ நான் என்ன நினைச்சேன்னா, நம்ம அந்த டேப்லெட் காலம்ல சண்டே 0, மண்டே 1 2 3 இருந்துச்சு. ஸோ அதுல வெரி வந்து அதுல 3 என்ன வருதோ அதுதான் போடணும். அப்போ வெரி குட் தேர்ஸ்டேயும் மேம், 3 சூப்பர். போடணும்னு நினைச்சேன். இல்ல இந்த கேள்வி ரொம்ப அப்போ சூப்பரான ஆனா கேள்வி. சொல்லுங்க ஆனா சொல்லுங்க இப்ப சொல்லுங்க. நம்ம இன்னில இருந்து இன்னைக்கு என்ன டேட்டோ அதுல இருந்து ஒரு வீக் இப்போ நம்ம இன்னைக்கு ஃப்ரைடேனா அப்போ ஃப்ரைடே டு தேர்ஸ்டேன்னு பண்ணணும். அப்ப எல்லா கொஸ்டினுக்கும் அப்படிதான். இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்து அப்படிதான் போடணுமா? வெரி குட் மேம், வெரி குட், சூப்பர். அதாவது ரொம்ப அழகா கேட்டீங்க. இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா நான் வந்து இங்க இருந்து எடுக்கிறேன். நீங்க என்ன சொன்னீங்கன்னா அப்ப நான் வந்து முன்னாடி ஒரு டேபிள் கொடுத்தேன், அப்ப டேபிளுக்கு என்ன யூஸ்னு கேக்குறீங்க. வெரி குட் மேம், நல்ல கொஸ்டின். ஒன்றும் இல்லை மேம், ரொம்ப சிம்பிள் மேம். இப்போ இப்போ அதே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து இன்னி டேயே தெரியல. நமக்கு வந்து அதே நம்ம ஏஞ்சலின் மேடம் உடைய ஓகேங்களா பிறந்த நாள் வருது ஆகஸ்ட் 17, சரிங்களா? அப்படின்னு பிளாங்கா கொடுத்தாங்க, எந்த இயர் ரெஃபரன்ஸ் இல்லாம கொடுத்தாங்க அப்படின்னா அது யூஸ் பண்ண மேம். நான் சொல்ல புரியுதுங்களா? அதாவது இப்போ ஒன்னு கொடுத்துட்டு ஒன்னு ரிலேட் பண்றாங்களா மேம்? இந்த கொஸ்டின் பாருங்க. இப்போ ஜனவரி 1 2007 வாஸ் ஏ மண்டே, தென் ஜனவரி 1 2008 என்னன்னு கேக்குறாங்க. அப்போ ஒரு டே கொடுத்துட்டு ரெஃபரன்ஸா கொடுத்துட்டு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்காம இந்த கொஸ்டின் டைரக்டா ஜனவரி 1 2008 என்னன்னு கேட்டிருந்தா ஓகே. ரைட்டுங்களா? அப்ப அப்போ அந்த கண்டுபிடிப்பில்ல. ப்ராப்ளம். ஆ அப்ப கண்டுபிடிக்கும் போது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஆன்சர் வரும். அது எப்படி சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு கேள்வி எழுது, சரிங்களா? அது கண்டுபிடிக்கிறது அது வேற ஒரு ப்ரொசீஜர். சரி ஓகே, என்ன டைம் என்ன இருக்கு? ஃபைன். சரி அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி, அந்த கேள்வியை முடிச்சிடும்.
நான் வந்து இன்னைக்கு எவ்வளவு நேரம் உங்களால இருக்க முடியுமா? இன்னொரு டாபிக் இருக்கு, அந்த டாபிக் முடிச்சிடலாமா? ஓகே சார். ஆபீஸ் போகணுமா? இல்ல இன்னைக்கு லீவ் இருக்கு. லீவா இன்னைக்கு? குட் ஃப்ரைடே சார். என்னம்மா? குட் ஃப்ரைடே. அப்படிங்களா? ஓகே, வெரி குட். சரி, ஓகே, உங்களை அப்ப சொல்லி நீ சொல்லி கொடுத்து நான் அதையும் முடிச்சு விட்டுறேன். நீங்க உங்களுக்கு கிளாஸ் முடியுது, இழுத்துட்டே போறோம் நம்ம. ஓகேங்களா? சரி, வேந்தர் மேடம் உங்களுக்கு ஓகே, எல்லாருக்கும் லீவு தானே? குட் ஃப்ரைடே எல்லாருக்கும் லீவு தானே? எஸ் சார், கிளியர் சார். ஓகேம்மா, ஒன்றும் இல்லை. அப்போ இது முடிச்சுட்டு இது சொல்லி கொடுத்துட்டு நான் அடுத்து ஒன்றும் இல்லாமல் அது சும்மா ஜஸ்ட் ஒரு ஒரு 15 மினிட்ஸ் அது முடிச்சிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிக்சர் நான் ஒரு ஐடியா சொல்லிடுறேன். ஒரே ஃபார்முலா தான். ஓகே, ஒன்றும் இல்லை மேம். இப்போ 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 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தெரிஞ்ச ஃபேக்டை வச்சுப்போம். ஏஞ்சல் மேடம் அடிக்கடி சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க. இப்போ ஏஞ்சல் மேடம் பிறந்த நாள் எஸ் சார். எடுத்துப்போம். ஆகஸ்ட். மேடம் பாருங்க, உங்க பிறந்த நாள் இத்தனை மணி சொல்லிட்டே இருக்கேன். நீங்க தயவு செய்து வந்து எங்களுக்கு வந்து ட்ரீட் வச்சிடுறீங்க. ஓகேங்களா? ஓகேங்க சார், கண்டிப்பா சார். வினோதா மேடத்துக்கு வைக்கிறீங்க. மேடம் நான் உங்களுக்கு வைக்க சொல்லிட்டேன் மேம், கவலைப்படாதீங்க. ஓகேவா? சரி, இப்போ பாருங்க மேம். மேம் இப்போ வந்து ஆகஸ்ட் 17 ஜென்ரலா ஆகஸ்ட் 17 2025 கேட்குறாங்க மேம். தெரிஞ்சதுக்காக இல்லை, நம்ம வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு இதுக்காக சொல்றோம். இல்லைனா கூட ரேண்டமா எடுத்துக்கலாம். பட் தெரிஞ்சது எப்படி இப்போ அப்பனா உங்களுக்கு இன்னும் புரியும், அதுக்காக சொல்ல வரேன். இப்போ என்ன கேட்டாங்கன்னா ஃபைண்ட் தி டே ஆஃப் ஆகஸ்ட் 17 2025 அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறேன்னு வச்சுப்போம். ரேண்டமா கேட்குறாங்க மேம். அப்போ என்ன சார் பண்ணணும் ஒரு கேள்வி எழும். ரைட்டுங்களா? இப்பதான் வந்து இந்த இந்த கேலண்டருடைய ஒட்டுமொத்த கான்செப்டவே நான் அப்ளை பண்ண போறோம். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை மேம். இப்போ இந்த 2025 இருக்குல்ல, நான் இது எப்படி எழுதுன்னு பாருங்க. இந்த பேஜில் நான் எழுதுறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்களா மேம். இப்போ நான் இது எப்படி எழுதுறேன்னா 2000 இயர்ஸ் ப்ளஸ் 24 இயர்ஸ் ப்ளஸ், ஓகேங்களா, இந்த 25 வர ரிமைனிங் மேம். எப்படி எழுதுறேன் பாருங்க. 2025 நான் என்ன பண்றேன் அப்படின்னா 2000 இயர்ஸ் ஃபுல்லாக வந்துருமா, கூட எக்ஸ்ட்ரா ஒரு 24 இயர்ஸ் ஃபுல்லாக வந்துருமா. திரும்ப அந்த 25ல நம்ம ஃபுல்லாக முடியல, ஆகஸ்ட் 17 ஒரு டேட் வரலையும் கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? அப்போ இதுல என்ன மீனிங் அப்படின்னா பாருங்க, இது வந்துட்டு ஒன்னு இல்லை, அதாவது ஜனவரி 1 டு ஆகஸ்ட் 17 2025, அதாவது இதுதான் பேட்டர்ன். அப்போ கொடுத்துருக்கும் போது 2000 பிளஸ் இது கம்ப்ளீட் இயர் 24 பிளஸ் ஜனவரி 1ல இருந்து ஆகஸ்ட் 17 வரலையும் இது மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இது பிரிச்சுக்கணும். ஓகேங்களா? இது பிரிச்சுட்டீங்களா? அடுத்து ஒண்ணு இல்லை, ரொம்ப சிம்பிள். நான் பாருங்க, இப்ப வாங்க பாருங்க, இந்த 2000 இருக்குல்ல, அப்போ இந்த 2000க்கு எத்தனை ஆட் டே சொல்லுங்க பார்ப்போம். நம்ம இப்பதான் பார்த்தோம் 2000 இயர்ஸ் இல்ல. அப்ப நீ பாருங்க 400 இயர்ஸ், 400 இயர்ஸ்க்கு என்ன வந்துச்சு? 0 ஆட் டே வந்துச்சா? அப்ப 400 800 1600 2000. அப்ப இந்த மாதிரி அந்த செஞ்சுரியில அந்த 400 வந்துச்சுன்னா என்னவா இருக்கும்? ஆட் இயர் வந்து 0வா இருக்கும். பாருங்க, நான் ரெஃபரன்ஸ் காட்டுறேன் பாருங்க. இதை சொல்லி பாருங்க, இந்த சிமிலர்லி நான் எழுதிருக்கிற சிமிலர்லி ஈச் ஒன் ஆஃப் 8, அதாவது இந்த 400க்கு ஃபர்ஸ்ட் 0 ஆட் டே, அடுத்தது 800 1200 1600 2000. புரியுதுங்களா? அப்ப அடுத்தது 2400 2800 போயிட்டே இருக்கும். அப்போ இந்தந்த இயருக்கெல்லாம் வந்து கண்டிப்பா எப்படி நீங்க சுத்தி போட்டாலும் என்ன கிடைக்கும்? ஆட் டே 0 தான் கிடைக்கும். இவ்வளவுதான் கான்செப்ட். அப்ப என்ன மீனிங்னா 2000 இயர் வரலையும் எப்ப ஸ்டார்ட் பண்ணா நம்ம கவலை இல்லை, ஆனா 2000 இயர் வரலையும் நமக்கு என்ன ஆட் டே வருது? 0 ஆட் டே வரும். இது நல்லா கிளியரா புரிஞ்சுக்கணுமா? ஓகேங்களா? அப்போ இந்த 2000 வரலையும் 0 ஆட் டே வச்சிட்டேன். அடுத்து 24 இயர்ஸ் இருக்குல்ல, 24 இயர்ஸ் இருக்குல்ல, அந்த 24 இயர்ஸை நம்ம வந்து ஆட் டே கண்டுபிடிக்கணும். எப்படி சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த 24 இயர்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு வந்து எத்தனை லீப் இயர்னு தெரியுன்னு, எத்தனை நார்மல் இயர்னு தெரியல. ரைட்டுங்களா? அப்படி லாஜிக் பாருங்க, 24 இருக்கு, அந்த 24 நான் 4 டிவைட் பண்றேன், அப்பதான் லீப் இயர் கண்டுபிடிக்க முடியும். என்ன வரும்? 6 4 சார் 24. எக்ஸாக்டா வருதுங்களா? 6 4 சார் 24. அப்போ 6 இயர்ஸ் லீப் இயரா வரும், ரிமைனிங் 18 இயர்ஸ் என்ன வரும்? நார்மல் இயரா வருமா? லாஜிக் புரியுதுங்களா? பாருங்க, இதுல 6 இயர்ஸ் வந்து லீப் இயர் பிளஸ் ரிமைனிங் 18 தானே, 18 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் லீப் இயர். கான்செப்ட் புரியுதுங்களா? இப்ப பாருங்க, நான் சொன்னேன் நானு ஒரு லீப் இயருக்கு 2 ஆட் டே, மொத்தம் எத்தனை லீப் இயர் இருக்கு? 6 லீப் இயர் இருக்குங்களா? அப்ப 6 × 2 12 பிளஸ் 18 இயர் நார்மல் இயருங்களா? அப்ப 18 இயர்னா 1 இயருக்கு ஒரு ஆட் டேவா? அப்ப 18 இயருக்கு 18 ஆட் டேவா? அப்ப மல்டி ஆட் பண்ணுங்க, 12 பிளஸ் 18 வந்து 30யா? அப்போ 30 டேஸ் வருது. 30 டேஸ் நம்ம ஆட் டேஸா மாத்தோம்னா
நம்ம என்ன வரும் 30ல வந்து 4 டைம்ஸ் வீக் முடிஞ்சிருமா, ஒரு 2 மட்டும் எக்ஸ்ட்ரா வருமா? லாஜிக் புரியுதுங்களா? அப்போ 2 ஆட் டேஸ் இங்க வருது, இங்க 0 ஆட் டேஸ் வருது. பாருங்க மேம், 2000 இயர்ஸ் வரலுமே 0 ஆட் டேஸே கிடையாது. அந்த 24 இயர்ஸ்ல நான் எல்லாம் கால்குலேட் பண்ணும்போது எனக்கு 2 ஆட் டேஸ் கிடைக்குது. ஓகேங்களா? இது கண்டுபிடிச்சிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா, ஜனவரி 1ல இருந்து ஏப்ரல் ஆகஸ்ட் 17 தானே, இப்போ இது தனியா கண்டுபிடிப்போம் எத்தனை ஆட் டேஸ்னு பாருங்க. ஜனவரி ஜனவரியில வந்து என்ன சொன்னேன் நானு, இப்போ ஜனவரியில வந்து பாத்தீங்கன்னா ஆட் டேஸ் வந்து 31 டே மொத்தம், அப்போ 3 ஆட் டேஸ் வருமா? அப்ப ஜனவரி 3, பிப்ரவரி வந்து பாத்தீங்கன்னா இது 2025, அப்ப லீப் இயர் கிடையாது, அப்ப 0. ஜனவரி பிப்ரவரி, மார்ச்சுக்கு 3, ஏப்ரலுக்கு 2, மேய்க்கு 3, ஜூனுக்கு 2, ஜூலைக்கு 3, ஆகஸ்ட்ல எத்தனை வருது? இங்க 17 டேஸ் வருது. ஓகேங்களா? ஆகஸ்ட்ல 17 டேஸ் வருது. இவ்வளவுதான் கான்செப்ட். அப்ப இதெல்லாம் நீங்க ஆட் பண்ணுங்க பார்ப்போம். அப்போ 3 + 3 6, 8, 11, 13. ஓகேங்களா? ரைட் தானே? 13, அப்புறம் இது ஒரு 16, 13, 16. இது பார்த்தீங்கன்னா அப்போ 16 + 17 என்ன வருது பாருங்க, 33. ரைட்டுங்களா? அப்போ இங்க வந்து 33 டேஸ் வருது. அப்போ 33 7 டிவைட் பண்ணுங்க, 4 7s are 28. அப்போ ரிமைனிங் 5. அப்போ இங்க எத்தனை ஆட் டேஸ் வருது? இந்த பர்டிகுலர் ஜனவரி 1 டு ஆகஸ்ட் 17க்குள்ள நமக்கு எத்தனை வருது? 5 வருதா? 5 ஆட் டேஸ். அப்ப பாருங்க மேம், இங்க ஒரு 0 ஆட் டேஸ் வந்துச்சு, இங்க ஒரு 2 ஆட் டேஸ் வந்துச்சு, இங்க ஒரு 7 ஆட் டேஸ் வந்துச்சு. அப்ப மொத்தமா எத்தனை வருது பாருங்க, 2 + 5 7 மொத்தமா. ரைட்டுங்களா? அப்ப 7 ஆட் டேஸ்னா நீ லாஜிக்கலா யோசிச்சு பாருங்க. அப்ப 7 ஆட் டேஸ் வந்துருச்சுன்னு, அப்ப 7/7 என்னது? 1 வீக், கம்ப்ளீட் வீக்குங்களா? அப்போ உங்களை ஆட் டேஸ் வந்து 0 வருமா? அவ 0 ஆட் டேஸ்னா அது என்ன ஆபீஸா? சண்டேவா? லாஜிக் புரியுதாமா? புரியுது இவ்வளவு சார். இப்படிதான் அது போடுங்க. ஆனா உங்களுக்கு இந்த மாடல் இன்னும் போட சொல்லல, உங்களுக்கு பேசிக் லெவல்ல இருக்கிறாங்க, அதனால இதை பத்தி பயப்பட வேண்டாம். ஆனா ஓகே கண்டுபிடிக்கிறது சார். இதான் மெத்தட். நீங்க எந்த டே கொடுத்தாலும் இது வந்து உங்க ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கால்குலேஷன் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நீங்க ஒர்க் அவுட் பண்ண டெஃபினட்டா ஈஸியா தான் இருக்கும். யூ கேன் ஈஸிலி சால்வ் இட். இவ்வளவுதான். சப்போஸ் இப்போ 1000, இப்போ இப்போ ஒரு கேள்வி இந்த கேள்வி கேட்டா கான்ட்ரவர்சி ஆயிடுமே. சரி, ஓகே, இயர் வேணாம். ஓகேங்களா? சரி, நானே ஒரு இயர் போடுறேன். இப்போ வந்து இப்போ 19, இப்போ இப்போ வந்து ஒரு 87 வச்சுப்போம். இப்போ 1987 ஒரு இயர் இருக்கு, ரைட்டுங்களா? இப்போ இந்த இந்த இயர்ல யாரோ ஒருத்தங்க பிறந்திருக்காங்கன்னு வச்சுப்போம். இப்போ அவங்களுடைய டே கேட்கறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ இது எப்படி எழுதுனா வச்சுக்கலாம், சொல்றேன் பாருங்க. ஏன்னா இது இப்படி கேட்பாங்க, முன்னாடி அந்த 20 செஞ்சுரி கேட்பாங்க, 20 செஞ்சுரி கேட்பாங்க. அப்போ என்னன்னா இது எப்படி தெரியுமா பிரிக்கணுங்களா? 1600 பிரிச்சிருங்க, ரைட்டுங்களா? ஏன்னா 1600 தானே 0 ஆட் டேஸ் வரும். அப்போ 1600 பிரிச்சிருங்க. பிரிச்சுட்டு ரிமைனிங் எத்தனை டே வருது பாருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா 1600 முடிஞ்சிச்சுங்களா? அப்போ உங்க 600 போயிடுச்சுன்னா ரிமைனிங் வந்து 387 வருமா? அப்ப 387னா 386 டே வச்சுக்கோங்க, 88 இயர்ஸ் பிளஸ் சம்திங். லாஜிக் புரியுதுங்களா? இப்படி போடலாம், பட் போட்டு குழப்பிக்க வேண்டாம். லாஜிக் இதுதான். பட் இந்த ஆர்டிஎஸ் கண்டுபிடிக்கிற கான்செப்ட் ஒரு முறை யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு வந்து ஈஸியா வரும். வேற ஒண்ணும் இல்லைங்க. கிளியருங்களா? எனி டவுட்? ஓகே சார். ஓகே மேம், இவ்வளவுதான் மேம், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? சரிங்க மேம். சரி, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இதுதான் இதுல வந்து உங்களுக்கு இது முடிஞ்சிச்சு மேம், வேற ஒன்றும் இல்லை. இது எப்படி சால்வ் பண்ணுன்றதை நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது ஒன்றும் இல்லை, அது ரொம்ப சிம்பிள் தான். ஒரே ஒரு ஃபார்முலா தான். ஓகேங்களா? அந்த நான் சொல்லிடுறேன், நீங்க அதுவும் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அப்படியே லைன்ல இருங்க ஒரு நிமிஷம். நான் சொன்னதை திரும்ப ஒரு முறை போய் பாருங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியரா புரிஞ்சிடும். வேற ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு நிமிஷமா நான் அந்த இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அலிகேஷன் மிக்சர்ஸ். ஒரு 10 மினிட்ஸ் இது பண்ணுங்க, நான் உங்களுக்கு சிம்பிள் தான் கான்செப்ட் சொல்லி கொடுத்துறேன். மேம் ஸ்கிரீன்ல வருதுங்களா? வருது சார். ஓகே மேம். சரி மேம், ஓகே தானே அது? இப்போ ஒன்றும் இல்லை, ஓகே இப்போ சார். ஓரளவுக்கு கேலண்டர் வந்து உங்கள் ப்ராக்டிகல் லைஃப்பில் நீங்கள் ரொம்ப அப்ரோச் பண்ணீங்களா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதான் அழகாக சொன்னீங்க.
இவங்க ஒவ்வொரு லாஸ்ட் இயர் இருந்த டே வந்து அடுத்த வருஷம் வரும்போது மாறி வரும் சார், அடுத்த நாள் வரும்னு சொன்னீங்க. ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசிக்க, நானும் அந்த மாதிரி யோசிச்சதே கிடையாது. அது ஏதோ ஒரு டே அப்படின்னு போடுறோம். நீங்கள் ரொம்ப கான்சியஸாக இருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அப்போ அந்த சம்ம வந்து ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா, ஃபைன். இப்போ அடுத்த டாபிக் வந்து ஒன்றும் இல்லை மேம், ரொம்ப சிம்பிள் மேம். ஓகேங்களா, ஒன்று ஒரே ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலாலாம் நான் எப்படி போடுன்னு சொல்கிறேன். மற்ற இதில் சம்மு கொடுத்துருங்க, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். டவுட்னா நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி விட்டுறேன். ஓகேங்களா, ஒன்றும் இல்லை மேம். அலிகேஷன் அண்ட் அலிகேஷன் ஆர் மிக்சர்ஸ் ரெண்டு சேம் தான். மிக்சர் தான் அலிகேஷன் சொல்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, ஒன்றும் இல்லை பாருங்க. அலிகேஷன் என்னன்னா, இட் இஸ் த ரூல் that enables us to find the ratio in which two or more ingredients, ஓகேங்களா, at a given price must be mixed to produce a mixture of a desired price. ஏதாவது புரியுதுங்களா? ஓகே, அது புரியல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் என்ன மீனிங் அப்படின்னா மேம், ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து இப்போ பால் இருக்கு. இப்போ ஒரு 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 டீ கடைக்கு ஒரு பால் வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன். என்ன வாங்குறாங்க, ஒரு 2 லிட்டர் பால் வாங்குறாங்கன்னா ஒரு 4 லிட்டர் தண்ணி ஊற்றுவாங்க. ரைட்டா? இதுதானே கான்செப்டே. அப்போ ஒரு பொருளுடைய காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும், இன்னொரு பொருளுடைய காஸ்ட் ரொம்ப லோவாக இருக்கும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு விலைக்கு விற்பாங்க. அப்போ லாபம் வரும். ரைட்டுங்களா? அதுதான் அந்த மிக்சரை என்ன ரேஷியோல கலந்துருக்கிறாங்க, எத்தனை லிட்டர் கலந்துருக்கிறாங்க, அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது தான் இந்த சாப்டருடைய ரொம்ப சிம்பிளான விஷயம். ஓகேங்களா, வேற ஒன்றும் கிடையாது. ரொம்ப இந்த டெஃபினிஷன்லாம் படிச்சு நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போ நான் சொன்ன கான்செப்ட் தான். பால் தண்ணி, பாலோட விலை அதிகம், தண்ணி விலை கம்மி, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு விலைக்கு வித்துருவாங்க. ரைட்டுங்களா? அப்போ லாபம் வரும். எவ்வளோ தண்ணி கலந்தாங்க. ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட். ஓகேங்களாமா? அப்போ அலிகேஷன் தான் எது என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்து வாங்க. மீன் பிரைஸ்னா என்ன? ஒன்றும் இல்லை. அதாவது நம்ம அந்த மிக்சர் இருக்குல்ல, ரெண்டு கலந்தல்ல, கலந்து விற்கிறதுக்கு பேர் மீன் பிரைஸ். ஓகே, ஒரு லிட்டரு, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு லிட்டரு அதே மில்க் எடுத்துப்போம். ஒரு லிட்டர் மில்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளோ ருபீஸ் விற்குது? ஓகே, 40 ருபீஸ்னு வச்சுப்போம். ஒரு லிட்டர் வாட்ரு 20 ருபீஸ். ரைட்டுங்களா? அப்போ ரெண்டு மிக்ஸ் பண்ணால் நம்ம 2 லிட்டர் கிடைச்சிரும். ரைட்டுங்களா? அப்போ நினைஞ்ச பிறகு நமக்கு என்ன பண்ணுறது விலையை? இப்போ விலை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மீடியமாக வைக்கிறது. அப்போது இது ஒரு 40, அது ஒரு 20, மொத்தம் 60 ருபீஸா? அப்போ 60 ருபீஸ் தான் மொத்த செலவே. ஆனால் நம்ம வந்து ஒரு லிட்டர் ஒரு 30 ஒரு 35 ரூபாய்க்கு விற்றா 70 ருபீஸ் கிடைச்சிருமா? லாபம் தானே? இவ்வளோ தான் கான்செப்ட் மேம். அப்போது மீன் ப்ரைஸ்னா நம்ம ரெண்டு ரெண்டு ஒரு பொருளுடைய விலை அதிகமாக இருக்கும், ஒரு பொருளுடைய கம்மியாக இருக்கும், ரெண்டும் வாங்கி மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு மிக்சர் கிடைக்கும். அந்த மிக்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோ வேல்யூ, மீடியம் வேல்யூ, அதாவது அதிகமான வேல்யூ, ரெண்டுக்கும் இடையில ஒரு வேலையை வச்சு வித்துட்டு போயிடும். ஓகேங்களாமா? வேற ஒன்றும் இல்லை. இதுக்கு மேலே இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். ஜஸ்ட் நான் சொல்கிற பேசிக்ஸ் புரிஞ்சுங்க, ப்ராக்டிக்கல் லைஃப்பில் யூஸ் பண்ண தெரிஞ்சாக்கும். ஓகேங்களா? வேற ஒன்றும் இல்லை. இந்த ஒரே ஒரு ஃபார்முலா வந்து ரொம்ப 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 முக்கியம். இந்த ஒரு ஃபார்முலா ஞாபகம் வந்துச்சுன்னா நீங்கள் சம்ஸே போட்டுடலாம் மேம். சிம்பிள். பாருங்களேன் எப்படி கண்டுபிடிக்கணும் சார் அப்படின்னா, இப்போ 2 குவான்டிட்டி கொடுத்துருவாங்களே, ஒரு குவான்டிட்டி விலை அதிகமானது, ஒரு குவான்டிட்டி விலை கம்மியானது, ரெண்டு மிக்ஸ் பண்ணி ரெண்டுக்கும் நடுவில் ஒரு வேலையை வச்சு வித்துருவாங்க. இதுதான் கான்செப்ட். இப்போ பாருங்க, குவான்டிட்டி ஆஃப் சீப்பர். அப்போ அந்த குவான்டிட்டி ஆஃப் சீப்பர் வேல்யூ அது வந்து இங்கே போட்டுக்கணும், டிவைடட் பை குவான்டிட்டி ஆஃப் டியரர். டியரர்னா விலை அதிகமாக இருக்கிறது. ஓகே, சீப்பு, இது காஸ்ட்லியர் தான் நம்ம டியரர்னு சொல்றோம். ஓகேங்களா? அப்போ குவான்டிட்டி ஆஃப் சீப்பர் டிவைடட் பை குவான்டிட்டி ஆஃப் டியரர், ஓகேங்களா, ஈக்குவல் டு சிபினா வந்து காஸ்ட் பிரைஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கல, ப்ராஃபிட் அண்ட் லாஸ். சிபினா காஸ்ட் பிரைஸ். அப்போ காஸ்ட் பிரைஸ் ஆஃப் டியரர், காஸ்ட்லி பொருளுடைய விலை, மைனஸ் மீன் பிரைஸ், நம்ம மிக்சருடைய விலை, டிவைடட் பை மிக்சருடைய விலை மைனஸ் சீப்பர் பிரைஸோட விலை. அப்போ இந்த ஃபார்முலா மட்டும் நீங்க படிச்சுக்கணும், ரொம்ப சிம்பிள். ஒரு 2-3 முறை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துடும். ஓகேங்களா? இந்த ஒரு ஃபார்முலா வச்சு தான் ஒட்டுமொத்த சமயம் போட போகிறோம், வேற ஒன்றும் இல்லை. இது ஃபார்முலா நாங்கள் யூஸ் பண்ணும்போது எப்படின்னு புரியும். ஓகே, ஃபைன். அடுத்து வாங்க. சப்போஸ் ஏ கண்டெய்னர் கண்டைன்ஸ் X யூனிட்ஸ் ஆஃப் லிக்விட் ஃப்ரம் விச் Y யூனிட்ஸ் ஆஃப் லிக்விட் டேக்கன் அவுட் அண்ட் ரீப்ளேஸ்ட் பை வாட்டர். அதே மேட்டர் தான். இப்போ வந்து ஒரு ஒரு 100 லிட்டரு, ஓகேங்களா, ஒரு 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 100 லிட்டரு, ஒரு என்ன சொல்றது, ஒரு பவுல் இதில் சம்திங் இருக்கு. அதில் வந்து ஒரு சம்திங் ஒரு 10 லிட்டர் எடுப்பாங்க, அதுக்கு ஒருத்தவங்க தண்ணி ஊற்றுவாங்க. திரும்ப ஒரு 10 லிட்டர் எடுப்பாங்க, அதில் தண்ணி ஊற்றுவாங்க. இந்த மாதிரி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி சுச்சுவேஷன் நிறைய இடத்துல யூஸ் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ஓகேங்களா, ஆஃப்டர் என் ஆப்ரேஷனு இவர் 5 முறை பண்ணனா த குவான்டிட்டி ஆஃப் பியூர் லிக்விட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? அப்போ எக்ஸ் இன்ட்டு 1 - y/x பவர் n. இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா ரிமைனிங் வந்து பியூரா எத்தனை லிக்விட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். எக்ஸ்ன்றது அந்த ஒரிஜினல் லிக்விடு, ஒய்ன்றது வாட்ரு,
என்னன்றது எத்தனை டைம் போட்டிருக்கோம். இந்த ஃபார்முலா போட்டீங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம். இந்த ஃபார்முலா மாதிரி நம்ம எங்க யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா, நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படிச்சல, அங்க யூஸ் பண்ணிடுவாங்க. என்ன, இந்த இந்த மைனஸ்க்கு வேலை பிளஸ் வந்துருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கான்செப்ட் அதே மாதிரி தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா மேம்? அப்போ இது ரெண்டும் தெரிஞ்சுக்கிங்க. இப்போதைக்கு உங்களுக்கு இந்த ஃபார்முலா வந்து கேட்கல, உங்களுக்கு கொடுத்த சம்மில் உங்களுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ற மட்டும்தான் சம்மு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இவ்வளோ கான்செப்ட், வேற ஒன்றும் இல்லை. நான் ஒரு சம் போடுறேன் பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். அதன் பிறகு நீங்க வந்து என்ன பண்ணிடலாம், நீங்களா போட்டுக்கலாம். பார்க்கலாங்களா? பாருங்களேன், ரொம்ப சிம்பிள். பாருங்க, இனி மிக்சர் ஆஃப் 2 டைப்ஸ் ஆஃப் ஆயில். அப்போ பாருங்க, ஆயில் ஏன்னு ஒன்று இருக்கா? ஓகேங்களா? இன்னொன்று வந்து ஆயில் பின்னு ஒன்று இருக்கு, ரெண்டு இருக்கு மேம். அவனுடைய ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 3:2 மேம். அப்போ இது 3 பங்கு, இது 2 மடங்கு மேம். ரைட்டுங்களா? இந்த காஸ்ட் ஆஃப் த ஆயில் ஏ எவ்வளவு பாருங்க, 60 ருபீஸ் பெர் லிட்டரு. அப்போ இதோட விலை வந்து ஒரு லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபா மேம், பெர் லிட்டரு. ஓகேங்களா? இது வந்து பெர் லிட்டரா, பெர் லிட்டர்னா பெர் லிட்டர்னே போடும், அது வேண்டாம். ஓகே, 16 போட்டுப்போம். இங்க ஆயில் ஆஃப் பி வந்து பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ். பாருங்க, இது வந்து 120 ருபீஸ் மேம். ஓகே, தென் ஃபைண்ட் த காஸ்ட் பெர் லிட்டர் ஆஃப் த ரிசல்டிங் மிக்சர். பாருங்க, ஏ என்ற ஒரு ஆயில் இருக்கு, பி என்ற ஒரு ஆயில் இருக்கு. அது வந்து எப்படி வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்ற அதோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. இன்னொன்று வந்து அதோடைய இண்டிவிஜுவல் வேலை கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க, ரிசல்டிங் மிக்சர் தானே கேட்குறாங்க. அப்போ அந்த ரிசல்டிங் மிக்சருடைய வேல்யூஸ் கேட்குறாங்க. ரைட்டுங்களா? ஒன்றும் இல்லை, இப்போ கொடுத்துருக்க டேட்டா எழுதிட்டீங்க. நான் பாருங்க, அந்த ஃபார்முலா வரவா பாருங்க, சிம்பிளா இதுல ஃபர்ஸ்ட் குவான்டிட்டி ஆஃப் சீப்பர் இருந்துச்சா, பை குவான்டிட்டி ஆஃப் டீலர் இருந்துச்சுங்களா, ஈக்குவல் டு சிபி ஆஃப் டீலர் இருந்துச்சுங்களா, மைனஸ் மீன் இருந்துச்சுங்களா, சிபி ஆஃப் மீன், சிபி ஆஃப் மீனே போடுறேன், சிபி ஆஃப் மீன் டிவைடட் பை பாருங்க சிபி ஆஃப் மீனா மைனஸ் சிபி ஆஃப் சீப்பர். நான் ஃபார்முலாவை சும்மா ஷார்ட்டாக இருக்கிறேன். இதான கான்செப்ட். அப்போ இது எழுதிட்டு இப்போ என்ன பண்ண, ஒண்ணுமே இல்லாம பாருங்க, குவான்டிட்டி ஆஃப் சீப்பர் தானே டிவைடட் பை குவான்டிட்டி ஆஃப் டீலர் தானே. அப்ப நீங்க பாருங்களேன், 3:2 இருக்கா, இதுதானே ரேஷியோ. இப்போ இன்னொரு ஒரு கவனமா இருக்கணும், நம்ம எது சீப்பரு எது டீலர்ன்றது நல்லா கவனிக்கணும். சரிங்களா? இப்போ அவங்களே சொல்லிட்டாங்க பாருங்க, இது 60 ருபீஸ், இது 120 ருபீஸ். அப்ப கண்டிப்பா இதுதான் சீப்பரு, இதுதான் டீலரு. ரைட்டுங்களா? அப்போ மேல சீப்பர் வரணும், கீழே டீலர் வரணும். அப்ப கண்டிப்பா இது அப்படியே 3/2 என்ன பண்ணிக்கலாம், அப்படியே போட்டுக்கலாமா? ரேஷியோனா அந்த மீனிங் 3/2 3:2 எழுதலாம். அப்போ இதை வந்து நான் 3/2 எழுதிட்டுவேன். ஓகே, ஈக்குவல் டு பாருங்க சிபி ஆஃப் டீலர், இதானே டீலரு 120 ருபீஸ் இருக்கா, அப்போ 120 மைனஸ் சிபி ஆஃப் மீன் தானே கேட்கறாங்க, நமக்கு தான் தெரியாது. அப்ப நம்ம எக்ஸ்னு வச்சுப்போம், பை கீழே சீப்பர் ஆஃப் மீன் தானே கேட்கறாங்க, அதான் தெரியாது, எக்ஸ்னு வச்சுப்போம், மைனஸ் சீப்பர் ஆஃப் சிபி, அதாவது காஸ்ட் பிரைஸ் ஆஃப் சீப்பர் என்ன கொடுத்துருக்காங்க, 60 ருபீஸ். ஓகேங்களாமா? ரொம்ப சிம்பிள். இப்படிதான் நீங்க வந்து சம்ஸை போடணும். அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு எடுத்து எழுதிட்டு இந்த பர்டிகுலர் ஃபார்முலாவை நீங்க எழுதிட்டீங்கன்னா, அந்த பர்டிகுலர் ஃபார்முலா ஏற்றபடி நீங்க இது மாதிரி எழுதுவீங்க. எழுதின பிறகு இது சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். பாருங்களேன், இப்போ பாருங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா, பண்ணுங்க. 3 × x - 60 ஈக்குவல் டு 2 × 120 - x. Got it? இப்போ பாருங்க, 3 × x 3x மைனஸ் 3 × 60 180. கரெக்டுங்களா? ஈக்குவல் டு 2 × 120 240 மைனஸ் 2 × x 2x. நான் ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்களேன், எக்ஸ்ல ஒரு பக்கம் கொண்டு வாங்க, நம்பர்ல ஒரு பக்கம் கொண்டு வாங்க. இந்த -2x ஈக்குவல் இந்த பக்கம் வந்தோம்னா +2x ஆகுமா, பாருங்க 3x + 2x ஈக்குவல் டு இந்த 180 அந்த பக்கம் கொண்டு போனா பிளஸ் ஆகுமா, அப்ப ஆல்ரெடி 240 அங்க இருக்கு, பிளஸ் 180. பாருங்க, இது ரெண்டு ஆட் பண்ணா 5x ஈக்குவல் டு 240 + 180 ஆட் பண்ணுங்க, 0 2 ரிமைனிங் 420 வருதா. அப்போ x ஈக்குவல் டு 420 டிவைடட் பை 5. கேன்சல் பண்ணுங்க, 1 5s are 5, 8 5s are 40, ரிமைனிங் 20 னா 4 5s are 20. அப்ப x ஈக்குவல் டு 84 என்னது ருபீஸ்.
பாருங்க, லோயஸ்ட் வேல்யூ அதாவது சீப்பர் வேல்யூ வந்து 60, ஹையஸ்ட் வேல்யூ 120. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பா இந்த மீடியன் அதுக்குள்ள இன்பிட்வீன் தானே வரணும். 60 ரூபாய் 120 ரூபாய் பக்கத்துல இன்பிட்வீன்ல தான் 85 ருபீஸ் வரும். அப்போ 85 ருபீஸுக்கு வித்துருவாங்க. இந்த ஒட்டுமொத்த டாபிக்குமே இதுதான் கான்செப்ட், வேற ஒண்ணும் இல்ல. இது பர்டிகுலர் சம்மு புரியுதுங்களா? ஓகே சார். ரொம்ப சிம்பிள் மேம். அப்படியே கொடுத்துருக்கிறத பர்ஃபெக்டா அப்ளை பண்ணீங்கன்னா போட்டு ஒரு ஃபார்முலா போதும். இந்த ஒரு ஃபார்முலா வச்சு கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதை நீங்க போட போட யூ கேன் ப்ராக்டிஸ். அவ்வளவுதான் விஷயம். மேம் எல்லாருக்கும் ஓகேவா? யாருக்கா டவுட் இருந்தா சொல்லுங்க, திரும்ப கூட சொல்றேன். எல்லாரும் கிளியருங்களா? ஏஞ்சல் மேடம் கிளியருங்களா? ஓகே சார். பவித்ரா மேம் புரியுதுங்களா? சார் கிளியர் சார், புரியுது சார். எல்லாருக்கும் ஓகே தானுங்களே? ஏன்னா இது வந்து இந்த கொஸ்டின் ஏதாவது புரியுதா திரும்ப சொல்லலாம்னு தான் கேட்கறேன். ஓகே ஃபைன், சரி. அப்போ புரியுதுங்களா? அப்போ இந்த சம்ஸ் வந்து இவ்வளவுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா போட்டுடலாம். ஓகேங்களா? பாருங்க, ஆன்சர் வந்து 84 வந்து பார்ப்போமா? பாருங்க 84, இவ்வளவுதான் கான்செப்ட். ரைட்டுங்களா? ஸோ மீதி சம்ஸ் நான் போட்டிருப்பேன் நான். ஓகேங்களா? இந்த சம்ஸ் நான் கொடுத்துருக்கேன், பட் ஒரு சில பர்சன்டேஜ்லாம் வரும். இந்த பர்சன்டேஜ்லாம் ஆல்ரெடி நம்ம வந்து யூஸ் பண்ணது தான். ஓகேங்களா? அந்த எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலாவை நீங்க அப்ளை பண்ணி நீங்க சம்ஸ் இந்த 5 சம் ட்ரை பண்ணுங்க. பெருசா இருக்கலாம் நினைக்காதீங்க, ஈஸியா தான் இருக்கும். சம் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு வந்து டவுட் இருக்குன்னா எனக்கு கேளுங்க, டெஃபினட்டா சொல்றேன். இந்த ஒரு ஃபார்முலான்றதை உங்களுக்கு நான் சொல்லலாம், வேற ஒன்றும் கிடையாது. டைம் ஆகுறதுன்னு இல்லை, உங்களுக்கு ஒரே ஃபார்முலா தான், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? அந்த ஃபார்முலாவை நல்லா பார்த்துக்கங்க, கான்செப்ட் புரிஞ்சுக்கங்க. அந்த ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ண தெரியுங்க. அந்த கொடுத்துருக்க சம் போடுங்க. டவுட் இருக்குன்னு எனக்கு டக்குன்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து டவுட் கிளியர் ஆகிடும். ஓகேங்களா மேம்? ஓகே சார். ஓகே மேம். ஓகே மேம், ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஜிசி நெட் ஆரம்பிச்சு நம்ம இன்னையோட 25 கிளாஸ் மேக்ஸ். ஓகேங்களா? ஆரம்பிச்சு வந்து ஆல்மோஸ்ட் வந்து என்ன பண்ணிட்டோம், நம்ம வந்து 25 கிளாஸில் உங்களுக்கு பேசிக்ஸ் லெவல்லேருந்து ஆரம்பித்து நம்ம இன்னைக்கு வந்து இன்னையோட முடிக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வந்து மேக்ஸுக்கு என்னென்ன பேசிக் ஸ்கில்ஸ் தேவைப்படுது இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்குன்றத எல்லாத்தையும் ரொம்ப அழகாக அனலைஸ் பண்ணி சிஸ்டமேட்டிக்காக தான் நான் டெரிவ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அப்போது நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் போட்டாங்க 2 மந்த் தான் இருக்குது. ஓகேங்களா? அதனால திரும்ப ஒரு முறை ஸ்டார்டிங் இருந்தா கூட ஒரு முறை எடுத்துட்டு அழகா டைம் கிடைக்கிறப்ப பார்த்துட்டு முக்கியமான ஃபேக்ட்ஸ் எல்லாம் நீ நோட் பண்ணி வச்சுக்கிட்டு டவுட்டை நோட் பண்ணி வச்சுட்டு எனக்கு அப்பப்போ நீங்க கிளாரிஃபை பண்ணிட்டீங்களா டெஃபினட்டா சம்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா போட்டுடலாம். சரிங்களா? இவ்வளவுதான் விஷயம். இதுக்கு மேல வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லா டாபிக்குமே கவர் பண்ணிட்டேன். யூஜிசி நெட்டில் கேட்ட எல்லா டாபிக்கும் கவர் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கான்சியஸாக ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் இது வந்து ஒரு முறை பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக சம்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக போட்டுடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா இன்டர்பிரேஷன் இருக்கு. அடுத்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு எப்படி அப்ரோச் பண்ண சொல்றேன். அந்த அப்ரோச் பண்ணி நீங்கள் சீக்கிரம் போட்டுடலாம். அப்போ நெக்ஸ்ட் வீக்கில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஆல்மோஸ்ட் வந்து 2 யூனிட்டுக்கு ஓகேங்களா, டேட்டா இன்டர்பிரேஷன் கம் இந்த 5th யூனிட் இது உங்களுக்கு ஃபுல்லி ஆல்மோஸ்ட் 10 சம்முக்கு தயாராகிடுவீங்க. இது 10 சம் ஒழுங்காக போட்டாவே உங்களுக்கு கண்டிப்பாக 20 மார்க் இதாகும். ரொம்ப ஆர்டர் அட்வான்டேஜ். மற்ற இதெல்லாம் அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் எ நைஸ் டே ஃபார் ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே மேம், தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார், தேங்க்யூ.